ஒன்று சேர்ந்து நம்முடைய பரலோக தகப்பனை தொழுது கொள்ளவும் அவருடைய திருக்குமாரன் மூலமாக இந்த கடைசி காலங்களிலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் தக்கதாக எல்லாம் கூடி வர செய்த அவருடைய மகா பெரிய கிருபை இரக்கத்திற்காக அவருக்கே நாம் துதி கன மகிமையை மனத்தாழ்மையாய் நம்ம ஏறெடுப்போம். இந்த நாளில நம்ம தொடர்ந்து அடிப்படை வேதப்பாட வகுப்புகள், பேசிக் பைபிள் ஸ்டடி கிளாஸஸ் என்கிற தலைப்பில் நம்ம கற்றுக்கொண்டு வருகிற இந்த பாடங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நாம் கடந்த வாரத்திலிருந்து ஒரு முறையான படிப்புக்குள்ளாக நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். அது நம்ம அறிவுத்த போன வாரத்துல இருந்து தான் நம்ம ஒரு கரெக்டான ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு பிளான் அதுக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். அதுக்கு முன்னாடிலாம் என்ன பிரதர் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சில சாம்பிள்ஸ், ஒரு உதாரணங்கள் அப்படின்னு தான் நம்ம அதை காமிச்சோம். அந்த மெத்தடாலஜி, பைபிளை எப்படி படித்தால் புரிந்து கொள்வது என்கிற காரியங்களை கொண்டு சில தலைப்புகளை எடுத்து படித்தல் என்கிற காரியத்திலையும், நிழலும் பொருளும், டைப்ஸ் அண்ட் ஆன்டி டைப்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை எப்படி படிக்கிறது, ஸோ இப்படி சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். அதற்கு அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம இப்படிதான் பைபிள் ஸ்டடி போகுதுங்கிறத காமிச்சிட்டு நமக்கு 3 உலகங்கள் அப்படின்னு கடந்த வாரத்துல அந்த கிளாஸஸ் ஆரம்பிச்சோம். 3 உலகங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன அப்படின்னா, அதுதான் தேவனுடைய திட்டம், ரைட்டா? ஸோ அது டிவைன் பிளான் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சொல்றோம். டிவைன் பிளான் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்றோம். ஸோ இந்த 3 உலகங்கள் அப்படிங்கிறது தேவன் இந்த மனுக்குலத்தை குறித்ததான திட்டம் அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம். இந்த பூமியை குறித்த திட்டம், முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் என்று இந்த உலகம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய திட்டத்துல. அதன் அடிப்படையில முதல் உலகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எங்க இருக்குன்னா, ஆதாமிலிருந்து ஜலப்பிரளய காலம் வரைக்கும், சரிங்களா? ஜலப்பிரளயம் வாரிக்கொள்ளுகிற போகிற வரைக்கும் அது முதலாவது உலகம். அதற்கு பின்னால் ஜலப்பிரளயத்துக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆம் உலகம் ஆரம்பிக்கிறது. ஜலப்பிரளயம் தண்ணீர் வற்றினதுக்கு பின்னால் அந்த 8 பேர் அவங்க பலி செலுத்தி விட்டு அவர்கள் வாழ ஆரம்பிக்கிற அந்த நிலையில் இன்று வரை 2ஆம் உலகம் என்கிற பிரிவு நமக்கு பிரிக்கப்படுகிறது. அந்த 2ஆம் உலகத்தை நம்ம 3 பிரிவா பிரிச்சோம். 3 காலங்களாக, அல்லது 3 யுகங்களாக பிரித்தோம். அதுல ஒன்று முற்பிதாக்களின் யுகம், இந்த டீன்னு போட்டிருக்கு இல்லையா? சோ இதான் இந்த முற்பிதாக்களின் யுகம். அடுத்து 2ஆம் உலகத்தினுடைய 2வது பிரிவு யூத யுகம். 2ஆம் உலகத்தின் 3வது மற்றும் கடைசி பகுதி சுவிசேஷ யுகம். சோ நாம இப்ப எங்க இருக்கிறோம்? முற்பிதாக்கள் யுகத்திலையா? முற்பிதாக்கள் யுகத்துல இல்லையா? யூத யுகத்திலேயாவது இருக்கிறோமா? யூதர்களுடைய காலம் அல்லது இஸ்ரேலர்கள் காலம் என்று அழைக்கப்படுகிற யூதர்களுடைய காலத்திலும் இப்ப இல்ல. ஏன்னா அவர்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு. கிபி 70ஓட தீத்து ராயன் எருசலேமை தரைமட்டமாக்கி சாலமோன் கட்டின ஆலயத்தை கல்லின் மேலே கல் இல்லாதவனும் பிரிக்கப்பட்ட அந்த நாள் வரை யூத யுகம் இருந்தது. அந்த வாய்ப்பு அவர்களுக்கு போயிடுச்சு. இப்ப அதனால என்ன பண்றாரு, அடுத்த ஒரு குரூப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அதுதான் புறஜாதிகளின் யுகம். அந்த புறஜாதிகளின் யுகம் தான் சுவிசேஷ யுகம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு 2 பேர் வச்சிருக்கோம். யூத யுகம், இஸ்ரேலிய யுகம் அப்படின்னு சொல்லுவோம். சுவிசேஷ யுகம் அல்லது புறஜாதிகளின் யுகம், தி ஏஜ் ஆஃப் ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப யூதர்கள் கீழ்ப்படியவில்லை தேவனுடைய திட்டத்துக்கு என்பதனாலே காணியாட்சிக்கு புறம்பே இருந்த ஜனங்களை எல்லாம் கல்யாண வீட்டுக்கு அழைத்து வருகிறார்ங்கிறத ஓமையில ஆண்டவர் சொல்றார். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் நாம எல்லாரும் புறஜாதி. அப்ப அவர்கள் எல்லோரும் இந்த சுவிசேஷ யுகத்திலே நம்ம வாழ்வோம். இப்ப நாம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, சுவிசேஷ யுகத்தின் இந்த பகுதியில் நாம இருக்கிறோமா, இங்க இருக்கிறோமா, இங்க இருக்கிறோமா, இங்க இருக்கிறோமா, இங்க இருக்கிறோமா, இந்த கோட்டுக்கிட்ட இருக்கிறோமாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சுவிசேஷ யுகம் ஆரம்பிச்சு ஏறக்குறைய 2000 வருஷம் ஆயிடுச்சு, அப்படிதானே? சுவிசேஷ யுகம் ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்து சுவிசேஷ யுகத்தின் மையம் பார்த்தோம். அது ஆரம்பித்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இந்த சுவிசேஷ யுகம் முடிஞ்ச உடனே என்ன காலம் வரப்போகுது? அறுவடை காலம், ஹார்வெஸ்ட் பீரியட், அறுவடை காலம். களஞ்சியத்துல கோதுமையையும் பதரையும் பிரித்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த காலகட்டம் தான் இந்த அறுவடை காலம். இந்த அறுவடை காலம் நடந்து கொண்டிருக்கும் போதே 3வது உலகம் ஸ்டார்ட் ஆயிடும்.
மூன்றாவது உலகம். மூன்றாவது உலகம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க இந்த சார்ட்ல. சுவிசேஷ யுகம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த மூன்றாவது உலகம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? அறுவடை காலம் ஆரம்பித்து போயிட்டு இருக்கும் போதே இந்த மூன்றாவது உலகம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மூன்றாவது உலகம் தான் மெஸ்ஸியா யுகம். மெஸ்ஸியா யுகம், கிறிஸ்துவின் யுகம், பிதாவினுடைய காலம். அதை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு 1000 வருட அரசாட்சின்னு ஒண்ணு வரும், அடுத்ததாக பிதாவினுடைய அரசாட்சி. இந்த மூன்றாவது உலகத்தை புதிய வானமும் புதிய பூமியும் வாசமாயிருக்கும் மூன்றாவது உலகம். அந்த உலகம் முதல் பகுதி வந்து 1000 வருட அரசாட்சி, இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சி முடிஞ்சோன்னா பிதாவாகிய தேவனுடைய யுக யுகமான அரசாட்சி, முடிவில்லாத அரசாட்சி. அதான் நித்திய ஜீவன். ஓகேங்களா? சோ இது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. போன வாரம் நடத்தினதான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். அது எப்படி என்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையில நம்ம அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த 3 உலகங்கள்ங்கிறது இந்த உலகத்தை குறித்த தேவ திட்டம். இப்ப நம்ம முதலாவது உலகத்துக்குள்ள நுழைகிறோம். சரிங்களா? முதலாவது உலகம். இந்த முதலாவது உலகம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதலாவது உலகத்தினுடைய முதல் நிகழ்ச்சியாக நம்ம என்ன சொல்லலாம்? முதலாவது உலகத்தின் முதல் நிகழ்ச்சியா? முதலாவது உலகத்தின் கடைசி நிகழ்ச்சி தான் ஜலப்பிரளயம். சிருஷ்டிப்பின் காரியம் இல்லையா? அததான் நீங்க நம்ம பார்க்க போறோம். சிருஷ்டிப்பின் சரித்திரம் தலைப்படுங்க, ஹிஸ்டரி ஆஃப் கிரியேஷன். இன்றைக்கு நாம் தேவனுடைய கிருபையில முதலாவது உலகத்தில் முதல் பாடமாகிய சிருஷ்டிப்பின் சரித்திரம் என்கிற தலைப்புல 7 நாள் நிகழ்ச்சிகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். சிருஷ்டிப்பின் சரித்திரம். ஆதார வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியா 51 15 16. பூமியை தன்னுடைய வல்லமையினாலே உண்டாக்கி பூச்சக்கரத்தை தன்னுடைய ஞானத்தினாலே படைத்து 16 அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகியது. இது தேவன் இந்த உலகத்தை எப்படி படைத்தார் என்பதற்கான ஒரு சிறிய எளிய ஒரு காரியம் தான் இந்த நம்ம வசனத்துல வாசித்தது. அவர் படைத்தது அண்ட சராசரம். அவர் படைத்தது மிக பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஆனால் ஒரு சின்ன விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இப்ப இது பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு கேள்வி, உலகம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த உலகம் உண்டாக்கப்பட்டதா, உருவாக்கப்பட்டதா, உருவானதா? இந்த உலகத்துல அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள், பகுத்தறிவாளர்கள் கேட்கிற ஒரு கேள்வி, இந்த உலகம் உருவாக்கப்பட்டதா, உருவானதா? மனிதன் உருவாக்கப்பட்டவனா, உருவானவனா? சொல்றாங்க. நம்ம சொல்லுவோம், கையில பைபிள் வச்சுட்டு தரையில முக்காடு போட்டுட்டு அப்படி வந்தவங்க உருவாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த உலகம் கேட்கக்கூடிய கேள்வி என்னது? உருவாக்கப்பட்டதா, உருவானதா அப்படின்னு கேட்கிறாங்க. சிருஷ்டிக்கப்பட்டதா, இல்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதற்கு ஒரு தியரி, ஒரு கொள்கை சொல்லுவாங்க, பரிணாம கொள்கை. எவல்யூஷன் தியரி அப்படின்னு சொல்லப்படுகிற பரிணாம கொள்கை. சார்லஸ் டார்வின் என்று ஒரு விஞ்ஞானி, அவர் சொன்ன ஒரு கொள்கை தான் பரிணாம கொள்கை. என்னது பரிணாம கொள்கைன்னு? என்னது? குரங்குல இருந்து தான் மனிதன் பிறந்தான்ங்கிறது தான் பரிணாமம், பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது. முதல்ல இந்த உலகத்தில் ஒரு செல் உயிரி வந்தது, அதுக்கப்புறம் 2 செல் உயிரி வந்தது, அப்புறம் 3 செல் வந்தது. இப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றதான் இந்த உலகம் என்று சொல்வதுதான் இந்த எவல்யூஷன் தியரி என்று சொல்லப்படுகிற பரிணாம கொள்கை கோட்பாடு ஆகும். சரிங்களா? இப்படி வந்துதான் கடைசியில என்னது, ஓரறிவு உள்ள உயிரினம் வந்துச்சு, அப்புறம் 2 அறிவு உள்ள உயிரினம் வந்துச்சு, அப்புறம் 3 அறிவு வந்துச்சு. இப்படி கடைசியில 5 அறிவு 6 அறிவு உள்ள மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அப்படி பார்க்கும்போது குரங்குல இருந்து தான் மனிதன் வந்தான். சிம்பன்சி, கரெக்டா சொன்னா சிம்பன்சில இருந்து தான் மனிதன் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப அந்த கேள்வி அவங்க எழுதி வச்சுட்டு போகும்போது அப்ப அப்படியா ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்பட்டது. எதிர் பேச்சு பேசுவதற்கும் கிறிஸ்தவத்துல கூட ஆட்கள் இல்லை. சார்லஸ் டார்வினுடைய காலகட்டத்துல இந்த கொள்கையை அவர் வைக்கும் போது எதிர் பேச்சு பேசல.
இன்னைக்கு பட்டிமன்றங்கள் விவாதங்கள்லாம் டிவி ஷோ அதுல நடத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி நடத்துறதுக்கு வசதிகள் வாய்ப்புகள் இல்லை, எதிர்பேச்சு பேசுறதுக்கு ஆட்கள் இல்ல, ஒருவேளை அறிவு இல்ல. ஆனால் இந்த காலகட்டத்துல ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, குரங்குல இருந்தா மனுஷன் பிறந்தான், ஆமா, இன்னைக்கு குரங்கு குட்டி போடுறது ஏன் மனுஷன் குழந்தை வரல அப்படின்னு கேட்க. குரங்கு குட்டி போடும் போது மனிதன் வரணும்ல இல்லையா? அப்ப குரங்குல இருந்தா மனுஷன் பிறந்தானா குரங்கு பார்த்தா மனித குழந்தையை பெற்றெடுக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை, ஒரு சாதாரண ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு இந்த பதில் அப்படிங்கிறது இல்லை. அப்ப இந்த பரிணாம கொள்கைங்கிறது உடைஞ்சு சுக்கு நூறாக போகுது. குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தானா ஏன் இன்னைக்கு பிறக்கல, ஏன் குரங்குல இருந்து மனுஷன் பிறக்கல, இன்னைக்கு குரங்கு இருக்குதுல்ல, இன்னைக்கு குரங்கு குட்டி போடுறதுல ஏன் மனித குழந்தை பிறக்கல அப்படின் போது இல்ல, அந்த கேள்விக்கு பதில் இல்லை. அப்ப அது உடைகிறது. இந்த சின்ன ஒரு கேள்வி கேட்க கூட அந்த காலத்துல ஆட்கள் இல்லாத ஒரு நிலையில கிறிஸ்தவத்துல நம்ம இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு வேத சத்திய அறிவுகள் வைராக்கியம் இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி பார்க்கும்போது மனிதன் உருவானவனா உருவாக்கப்பட்டவனா அப்படிங்கிறதுலாம் அது கிடையாது. அது இல்லாம கடவுள் யார், எந்த கடவுள் படைச்சது உலகத்தை? ஒரே கடவுள் சொன்னா இந்த உலகம் ஒரு மெத்தட்ல தான் படைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஒரே கடவுள் சொன்னா இந்த உலகம் ஒரு முறையில் தான் படைக்கப்பட்டிருக்கு, ஒரு விதத்துல தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதத்துல சொல்லுது இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த மனிதன் எப்படி படைக்கப்பட்டாங்க, ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதத்துல சொல்லுகிறது. அப்ப பகுத்தறிவாளர்கள் அவங்களுடைய கேள்வி நியாயமானதாக தெரியும் இல்லைங்களா? நீங்க கடவுள் நம்பிக்கைன்னு சொன்னா அந்த கடவுள் வந்து ஒரு உலகத்தை எப்படி படைச்சாருங்கிறது எல்லாரும் ஒரே மதத்துல சொல்லணும். அதுக்கப்புறம் இடையில வந்து உங்களுக்கு பிரிவினைகள் வந்து நீங்க பிரிஞ்சு போறது ரைட். ஆனால் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுகிறதே என்ற எதிர்கேள்வி கேட்கும்போது அதற்கும் பதில் நம்மிடம் இல்லை, இன்றளவும் இல்லை. சரிங்களா? சோ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் கடவுள், எந்த கடவுள் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா ஒரு கம்பெனில 4 ஓனர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனிக்கு 4 மேனேஜிங் டைரக்டர், எம்டின்னு சொல்லுவாங்க, மேனேஜர் அவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய நோக்கம் ஒன்னாதான் இருக்கணும். 4 பேரும் 4 விதமா பிரிஞ்சு ஆளுக்கு ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா அந்த கம்பெனி ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தலையை பிரிச்சுக்குவாங்க, யார் சொல்றதை கேட்கறது. இப்ப அது மாதிரிதான் நீங்கள் தெய்வங்கள் என்று சொல்லுகிறவர்கள், தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாம் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதில் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்த்தரப்பிலிருந்து வருகிற காரியம். அது சரியான ஒரு கேள்வியாக தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஒவ்வொரு கருத்தும் சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க சில மதங்களை பார்த்தோம்னா ஹெர்குலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சைக்கிள் கூட இருந்தது ஒரு காலத்துல, அவனுடைய தலையில வந்து பூமியை தூக்கி வைக்கப்பட்டிருந்தது, அவன் தான் இந்த பூமியை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறான் என்று ஒரு நம்பிக்கை சொல்லுகிறது. சீனாவில் இருக்கக்கூடிய மதம் ஷமானிசம் அப்படிங்கிற மதம், அவங்க சொல்றாங்க கடவுள் வந்து மண்ணை எடுத்து தூவினாரு, இந்த உலகத்தினுடைய அண்ட சராசரம்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி தூவினாரா நட்சத்திரமாச்சா, ஒரு சின்ன மண்ணு, கொஞ்சம் பெரிய மண்ணு பூமியாச்சா, கோள்களாச்சா, சூரியனாச்சா, இப்படி தூவி விட்டார், கோள்கள் படைக்கப்பட்டது, உலகம் உண்டாயிருச்சு அப்படின்னு ஒரு மதம் சொல்லுகிறது. இன்றளவும் நம்பிக்கொண்டு இருக்காரு. கடவுள் மண்ணை எடுத்து தூவினாருங்க, உலகம் படைக்கப்பட்டுச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு மதம் சொல்லுது 4 யானைகள் இந்த பூமியை தூக்கிட்டு நிக்கலாம். 4 யானை பூமியை தூக்கிட்டு நிக்குது. இந்த 4 யானை எங்க நிக்குதுன்னா ஒரு ஆமை மேல நிக்குது. இது ஒரு மதம் சொல்லுது. 4 யானை பூமியை தூக்கிட்டு நிக்குது. அது வரைக்கும் நீங்க யாரும் சிரிக்கல, ஓகே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த 4 யானையை தூக்கிட்டு நிக்குதுன்னா ஒரு ஆமை, ஒரு ஆமைக்கு மேல இந்த 4 யானை நிக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறது அப்படிங்கும் போது அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்குது. இப்படி நிறைய பாத்தீங்கன்னா நிறைய நிறைய வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கதைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய எப்படி படைக்கப்பட்டதுல மித்துன்னு சொன்னா புராணங்கள், இதிகாசங்கள், கற்பனை கதைகள், இப்படி நிறைய வந்து இந்த உலகத்துல உலாவி கொண்டு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படியெல்லாம் இந்த உலகம் படைக்கப்பட்டதாக சொல்லுது அப்படின்னு. சோ நமக்கு பைபிள் என்ன சொல்லுங்க, நம்ம அங்க சுத்திட்டு வந்தாலும் கடைசியில வாட் டஸ் அவர் பைபிள் சே, நம்முடைய வேத புத்தகம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் நம்ம நம்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் சங்கீதம் 19:1-2 வரியில பாருங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. என்னைக்காவது வானத்தை பார்த்துட்டு தேவ மகிமையை நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா சார்? ஒரே ஒரு சிசு பாத்துருக்காங்க.
வானத்தை பார்த்துட்டு வானத்தில் தேவனுடைய மகிமை, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. எப்படி ஆகாய விரிவு எப்படி அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கும் அப்படின்னா, நீங்க பாருங்க, ஒரு ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றான். லைட் இயர் அப்படின்னு சொல்றாங்க. ஒளி ஆண்டு. இந்த ஒளி ஆண்டு அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒளி இப்ப லைட் இருக்கு இல்லையா, அதான் ஒளி. இந்த ஒளி எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது, எவ்வளவு ஸ்பீடா டிராவல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எவ்வளவு ஸ்பீடா டிராவல் பண்ணுகிறதோ அவ்வளவு அதை வந்து ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதை பாருங்களேன், இது ஒரு ஒளி 3 லட்சம் கிலோமீட்டர், ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணுதான். ஒரு இப்படின்னு ஒரு செகண்ட், ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் இந்த லைட் வந்து ஸ்பீடு டிராவல் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? ஒளி வந்து அவ்வளவு ஸ்பீடா போகுது. 3 லட்சம் கிலோமீட்டருக்கு எந்த வண்டியும் கிடையாது, ஜெட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். பூமியிலிருந்து நிலாவுக்கு சந்திரனுக்கு உடைய தூரம் வந்து எவ்வளவு இருக்கு? 3,80,000 கிலோமீட்டர். பூமியிலிருந்து சந்திரனுடைய தூரம், நிலாவினுடைய தூரம் பாத்தீங்கன்னா 3,80,000 கிலோமீட்டர். எப்படி சொல்லலாம்? இங்க இருந்து தாம்பரம் தூரம், இங்க இருந்து மதுரை தூரம், இப்படி சொல்லுவோம்ல, ஏதாவது சொல்ல முடியுமா? 3,80,000 கிலோமீட்டர்னு நம்ம கற்பனையிலே பண்ண முடியாது. 3,80,000 கிலோமீட்டர். இத்தனைக்கும் பூமிக்கு வெகு அருகில் உள்ள ஒரு கோள், துணைக்கோள் நிலா, சந்திரன் வெகு அருகில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா எங்க இருக்குன்னா 3,80,000 கிலோமீட்டர். சரிங்களா? சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு ஒரு விளம்பரம் போடுவாங்க. லேண்ட் வாங்கும்போது, பிளாட் வாங்கும்போது, சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு காமிச்சா செங்கல்பட்டுல காமிப்பாங்க, சென்னைக்கு மிக அருகில். அது மாதிரி பூமிக்கு அருகில் உள்ள கோள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 3,80,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், தூரம் இருக்குது. சூரியனுக்கு பூமிக்கும் 150 மில்லியன் கிலோமீட்டர். சூரியனுக்கும் பூமிக்கும் பாத்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னன்னா லைட் இயர்னு சொல்லுவாங்க. ஒளி ஆண்டு. டிஸ்டன்ஸ் ஆஃப் லைட் டிராவல்ஸ் இன் 1 இயர். ஒரு வருடத்துக்கு இந்த ஒளி வந்து எவ்வளவு தூரம் கடந்து செல்லுகிறது, எவ்வளவு தூரம் போகுதோ அதை தான் ஒளி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஒளி ஒரு வருடத்துக்கு, ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு தூரம் கடந்து போகுதோ அப்படின்னு. எவ்வளவு தூரம் ஒரு ஆண்டுக்கு கடந்து போகுதுன்னா, ஒரு செகண்டுக்கே 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. அப்போ ஒரு ஆண்டுக்குன்னா அந்த கணக்கு போட முடியாது. அதுக்கு பெரிய ஜீனியஸ் கம்ப்யூட்டர் வேணும். ஒரு செகண்ட், ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஒளி போகுதுன்னா ஒரு வருடத்துக்கு எவ்வளவு தூரம் போகுது, அதை வைத்துதான் ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வைத்து இந்த வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், அதனுடைய தூரம், இது எல்லாத்தையும் வந்து விஞ்ஞானம் அளவெடுக்கிறது. ஒளியாண்டு, இத்தனை ஒளியாண்டு போனீங்கன்னா நீங்க சூரியனுக்கு போகலாம், இத்தனை ஒளியாண்டு நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க அந்த கிரகத்துக்கு போகலாம், இந்த கிரகத்துக்கு போகலாம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒளியாண்டுங்கிற வார்த்தையை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஒளி ஆண்டுக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போதோ அததான் ஒளியாண்டுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது. அதை நம்ம கற்பனைக்கு எட்டவே முடியல, எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது எட்ட முடியல. வானங்கள் தேவனுடைய கரத்தின் கிரியையை விவரிக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியை விவரிக்கிறது. வானங்கள் அவருடைய மகிமையை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறது. எப்படி இந்த வானம் வந்து உலகத்துக்கு அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவ்வளவு அழகான விஷயம் இருக்குது. நீங்க பாருங்க, இதுதான். சோ அது வந்து என்னது, அந்த முதல் பந்து அது பூமி. அதான் அந்த பச்சை கலர், ப்ளூ கலர்லாம் இருக்கும், அது பூமி. அந்த பூமியிலிருந்து மூன், சந்திரன் 1.3 லைட் செகண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அடுத்து பூமியிலிருந்து சூரியன் 8.3 மினிட்ஸ். அந்த சூரியனுடைய ஒளி பூமிக்கு வர்றதுக்கு ஏறக்குறைய 8 நிமிஷம் ஆகும். 7.5 நிமிஷம், 7.45, 8 நிமிஷம் சொல்றாங்க. சூரியனுடைய ஒளி பூமிக்கு வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பார்த்தோம். சூரியனுக்கு பூமிக்கு இடையில கேப் எவ்வளவு தூரம் பார்த்தோம்? 150 மில்லியன் கிலோமீட்டர். அந்த 150 மில்லியன் கிலோமீட்டர்ல 8 நிமிடத்துல அந்த ஒளி வந்து சேருது பூமிக்கு. அப்ப எவ்வளவு ஸ்பீடா வந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது மாதிரி இந்த ஆல்பா செஞ்சுரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பூமிக்கு அருகில் உள்ள ஒரு சின்ன நட்சத்திரம், அது வந்து 4.4 லைட் இயர்னு சொல்றாங்க, இந்த ஒளியாண்டுன்னு சொல்றாங்க இல்லையா. சோ இந்த மாதிரிலாம் இது ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். அப்புறம் பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்காது, சயின்ஸ் மாதிரி ஆயிடும். சோ இது 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 பாருங்க, இதுதான் பால்வெளி மண்டலம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நீங்க பாத்துறீங்களா,
இதுதான் மில்கி வே, பால்வழி மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. அது என்னது பால்வழி மண்டலம்? இப்ப நம்ம வந்து சூரிய குடும்பம்னு சொல்றோம். நம்ம குடும்பம் என்னது? சூரிய குடும்பம், சோலார் ஃபேமிலி. சூரியனை மையமாக கொண்டு 8 கோள்கள் இதை சுற்றி வந்து கொண்டிருக்க. கரெக்டா? சூரியன் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி, வீட்டு தலைவர் மாதிரி. அதை சுத்தியும் 8 கோள்கள் சுத்தி சுத்தி வர்றாங்க. இதுதான் சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பத்துல பூமி எங்க இருக்குதுங்க? 3வது இடத்துல இருக்கு. சூரிய குடும்பத்துல 3வது இடத்துல இருக்கு பாத்தீங்களா? அதுதான் பூமி. இப்ப இந்த பூமியை தவிர மீதி 7 கோள்கள் இருக்கு, மொத்தம் 8 கோள்கள். இப்ப இது போல இதுல நிறைய அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இடையில உள்ள நட்சத்திரங்களா இதெல்லாம் மில்கி வேன்னு சொல்றோம், பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது? இதுக்குள்ள இந்த 8 கோள்களுக்குள்ள எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். நம்ம பார்வையிலேயே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் நம்ம பார்வை, நம்ம இருக்கிற ஏரியாவில் வீட்டு மொட்டமானது பார்த்தோன்னா அவ்வளவு நட்சத்திரங்கள். அப்ப மற்ற கோள்கள் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், எண்ணிக்கையில் இல்லாத நட்சத்திரங்கள் இதுக்குள்ள இருக்கு. இப்ப இதுதான் ஒரு குடும்பம், சரிங்களா? சூரிய குடும்பம் அப்படிங்கிறது சூரியனை மையமாக கொண்டு 8 கோள்கள், அடுத்து கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். சோ அப்போ ஒரு சூரியன், 8 கோள்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கொண்டதான் சூரிய குடும்பம், சோலார் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது புரியுதா? இப்ப இதுல இந்த 3வது கோள் தான் பூமி. இந்த பூமிக்குள்ளதான் நம்ம நாடு இருக்குது, நம்ம ஊர் இருக்குது, நம்ம ஏரியா இருக்கு. நீங்க நானும் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கோம், இதுக்குள்ளதான் இருக்கிறோம். ரைட்டா? இப்ப இதுதான் சூரிய குடும்பம். இப்ப இந்த சூரிய குடும்பம் போல ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அததான் கேலக்சி அப்படின்னு சொல்றாங்க. அண்டம், பேரண்டம்னு சொல்றாங்க இல்லையா? அண்ட சராசரங்கள் கொள்ளாதவர்னு தேவனை குறித்து சொல்லும்போது சொல்றோம். அப்ப அண்டம் பேரண்டம்ங்கிறது என்னது? இது போல குடும்பம், சூரிய குடும்பம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுதான் பேரண்டம். வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியை விவரிக்கிறது, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய வடிவ அவருடைய கரத்தின் கிரியைகள் எவ்வளவு காரியங்களை, பூமியை படைச்சாரு, மனிதனை படைக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எவ்வளவு விஷயங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். மனிதனை எப்படி படைத்தார், சோல்னா என்ன, எப்படி ஊதினார், இந்த உலகம் அண்ட சராசரம் பேரண்டம் என்று சொல்லப்படுகிற அவ்வளவு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், இதெல்லாம் எப்படி படைத்திருக்க கூடும்? அதுதான் வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அவ்வளவு அனந்த ஞானம் உள்ளவர். நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியங்கள் இதெல்லாம் எப்படி அதனுடைய வட்டப்பாதையில அது சொல்லி மாதிரி கோடு போட்டிருக்கிறாங்களா? இல்ல, நமக்கு புரியறதுக்காக தான் கோடு இருக்கு. இந்த கோட்டுக்குள்ளதான் அந்த கோடு சுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நம்ம ஒழுங்கா உட்கார மாட்டோம், இருக்க மாட்டோம். ஆனா பாருங்க, அது கரெக்டா சுத்திக்கிட்டே இருக்கு. உலகம் படைக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து பாருங்க, அதனுடைய வேலையை அது கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்மளை தவிர உலகத்துல எல்லாம் அதனுடைய வேலையை தேவனுடைய திட்டத்தின்படி கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம தான் செல்ல பிள்ளைங்க, கொஞ்சம் விளையாண்டுட்டு வரோம். அப்ப இது போல குடும்பங்கள், சோலார் குடும்பங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் அப்ப இது மாதிரி இருக்கு. பாருங்க, இதுதான் இருக்கும் சோலார் குடும்பங்கள். இப்ப இதுதான் அந்த 8 கோள்கள் இல்லையா? யுரேனஸ், வியாழன் கிரகம், பூமி கிரகம், யுரேனஸ், நெப்டியூன் சொல்லிட்டு ஜூபிட்டர், இதெல்லாம் இருக்குது. சரி, இப்ப இதான் மெர்க்குரி, ஃபர்ஸ்ட் கிரகம், புதன் கிரகம் சொல்லுவாங்க. சூரியனுக்கு வெகு அருகில் இருக்கக்கூடிய கோள் அப்படி. இதுதான் சூரிய குடும்பம். இப்ப இதுக்குள்ள கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ், இது மாதிரி ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பம். அப்ப நமக்கு தெரிந்தது ஒரு சூரியன். அந்த சூரியனுடைய உதயத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து காசு எடுத்துட்டு போய் நம்ம டிக்கெட் போட்டு கன்னியாகுமரி போயிட்டு சூரிய உதயம் பார்த்துட்டு எந்திரிச்சு அப்புறம் வந்தா சூரிய உதயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு. ஒரு சூரிய உதயத்தை பார்க்கறதுக்கு இவ்வளவு பாடு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான சூரியன்கள் இந்த உலகத்துல இருக்குதான். அண்டம், பேரண்டம், யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிற காரியம், அவ்வளவு பெரிய காரியங்கள், அவ்வளவு பெரிய விஷயங்களை தேவன் இந்த உலகத்துல படைச்சிருக்காரு. அப்படிங்கும் போது நம்ம அங்க இருந்து கொஞ்சம் அப்படி நினைச்சு பாருங்க, நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா தேவனுடைய பார்வையில ஒண்ணுமே கிடையாது. இதுதான் சூரியன். இது என்ன கணக்குது? 390 கிலோமீட்டர், 1,39 லட்சம் கிலோமீட்டர். இதனுடைய டயாமீட்டர்னா இதனுடைய விட்டம், இந்த அகலம், சூரியனுடைய அகலம். இதுல பூமி எங்க இருக்கு பாருங்க, இது பாருங்க. எத்தனை எழுதலைன்னா கண்டுபிடிக்க மாட்டீங்க.
ஒரு புள்ளி இருக்குதா, இந்த ஐக்கு வைக்கிற டயாமீட்டர் ஐக்கு புள்ளி வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் எர்த்து. கடைசியில பாருங்க, it would fit planet earth would fit 109 times across the diameter of the sun. 109 பூமியை இந்த சூரியன்ல வைக்கலாம். 109 பூமிகளை இந்த சூரியன்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வரலாம். ஏன்னா நம்ம பூமியினுடைய அந்த டயாமீட்டரையும் சூரியனுடைய டயாமீட்டரையும் பார்க்கலாம். இப்ப சூரியனுடைய டயாமீட்டரை யார் அளந்தது? பூமியினுடைய விட்டத்தை சைஸை வந்து அளந்துடலாம். சூரியனை எப்படி அளக்க முடியும்? ஒரு குத்து மதிப்பா ஒரு கணக்கு சொல்றாங்க, அவ்வளவுதான். நமக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். சூரியனை போய் நம்ம எப்படி டேப் பிடிச்சு அளக்க முடியும்? பூமி அளந்துடலாம், எவ்வளவு தூரம், எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது. ஆனால் இப்ப இது சூரியன், அப்ப அதனுடைய அந்த வெளிச்சம் அது எவ்வளவு தூரம் அது டிராவல் பண்ணி போகுது, அது அதனுடைய இது எவ்வளவு அப்படிங்கிறத வச்சு அப்ப இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அப்ப அப்படி பார்க்கும்போது ஏறக்குறைய 109 பூமிகளை சூரியன்ல கொண்டு வைத்து விடலாம். அப்ப பூமியை காட்டிலும் சூரியன் அவ்வளவு பெரிய ஒரு கோளாக இருக்கிறது. ரைட்டுங்களா? இப்ப வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம அங்க வாசிக்கிறோம். சரிங்களா? சோ இப்படிதான் ஒவ்வொரு விஷயமாக பார்க்கிறோம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரி என்று சொல்லப்படுகிற அந்த புதன் கிரகம், அது ஒரு தடவை சூரியனை சுத்திட்டு வர்றதுக்கு 90 நாள் ஆகுது. இந்த புதன் கிரகம் ஒரு தடவை அப்படி சூரியனை சுத்திட்டு வர்றதுக்கு 90 நாள். அதே இது பூமி ஒரு தடவை அப்படி சூரியனை சுத்திட்டு வர்றதுக்கு 365 நாள், ஒரு வருஷம். இந்த பூமி ஒரு தடவை அப்படி சுத்திட்டு வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும். அதனாலதான் அது ஒரு வருடம்னு சொல்றோம். 365 நாட்கள். அதே இந்த மெர்க்குரி புதன் கிரகம் சூரியனை ஒரு தடவை சுத்திட்டு வர்றதுக்கு 90 நாள் ஆகும். இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா நெப்டியூன் ஒரு கிரகம் இருக்கு பாருங்க, இங்க லாஸ்ட்ல இருக்கு இல்லையா? இது பூமி சூரியனை ஒரு தடவை சுத்திட்டு வர கடைசி ரவுண்டு. சூரியனை ஒரு தடவை சுத்திட்டு வர்றதுக்கு 164 ஆண்டுகள் ஆகிறது. ரொம்ப ஸ்லோ சுத்த. 164 ஆண்டுகள் வந்து இப்படி சுத்திட்டு வருது. பக்கத்துல இருக்கும்போது 90 நாள்ல சுத்திட்டு வந்தது. நமக்கு ஒரு வருஷம் ஆகும் இல்லையா? இததான் 4 மாதங்களாக பிரிக்கிறோம். இந்த ஒரு வருடத்தை தான் 4 சீசன்ஸா பிரிக்கிறோம். கோடை காலம், குளிர் காலம், தென்மேற்கு பருவ காற்று காலம், வடகிழக்கு பருவ காற்று காலம்னு 4 பருவ காலங்களாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துக்கும் 3 மாசம். அப்ப நான் 3 12 மாதங்களாக இருக்கு. இந்த 12 மாதம் இந்த சீசன் இதெல்லாம் எப்படி வருதுன்னா பூமி சூரியனை சுத்தி வரதை பொறுத்து. பக்கத்துல வரும்போது கோடை காலம், கொஞ்சம் தூரத்துல வரும்போது குளிர் காலம், இப்படித்தான் சூரியனை சுற்றி வருகிறதை வைத்துதான் பருவ காலங்கள் உண்டாக்கப்படுகிறது. சரிங்களா? உருவாகுது. இப்ப 4 சீசனா நம்ம பூமியில பிரிக்கிறோம். இப்ப இதே நெப்டியூன் கிரகத்தை பாத்தீங்கன்னா எப்படி பிரிக்கிறது? 164 வருஷம் ஒரு தடவை சுத்திட்டு வருதுன்னா எப்படி ஒரு கேலண்டர் போடுறதா இருந்தா எங்கேயா போடுறது? 164 வருஷத்துக்கு ஒரு கேலண்டர். நமக்கு 365 நாள் கேலண்டர் பிரிச்சிருவோம் இல்லையா? நம்ம சர்ச்சில எல்லாம் நிறைய கேலண்டர் போடுறோம். 364 12 வருஷம் 12 மாசம் அப்படிங்கும் போது 164 வருஷம், ஒரு வருஷம் 164 வருஷம் கணக்கு அப்படின்னு கணக்கு பண்றது. ஒருவேளை நம்ம வந்து நெப்டியூன் இந்த கிரகத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்க, 164 வருஷம் சுத்தி வருகிற ஒரு கிரகத்துல நம்ம கொண்டு வைக்கிறார் தேவன். எப்படி நம்ம வாழ முடியும்? ஆனா ரொம்ப கூலிங்கா இருக்கு. அதனால போயிடலாம். ரொம்ப கூலிங் இல்ல, அது மைனஸ்ல போயிட்டு இருப்பாங்க. வெளிச்சம் இருக்காது, வெப்பமும் இருக்காது, அனலே இருக்காது. ரொம்ப பக்கத்துல மெர்க்குரியில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த புதன் கிரகத்துல போய் இருந்தோம்னா நீந்திருவோம், அவ்வளவுதான். அப்ப அதனாலதான் பூமியை மனித குடியிருப்புக்கென்று தேவன் உண்டாக்கி இருக்கிறார். சரிங்களா? பூமியை மனித குடியிருப்புக்கென்று தேவன் உண்டாக்கி இருக்கிறார். ஒரு தடவை இப்படி சுத்தி வந்துச்சுன்னா 24 மணி நேரம், பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். இப்படி இருக்கக்கூடிய ஒரே கோள் பூமி மட்டும்தான். பகல் 12 மணி நேரம் உழை, இரவு 12 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டு தேவன் கரெக்டா பூமியில கொண்டு போய் மனிதனை கொண்டு வைக்கிறாரு. யுரேனஸ்ல வைக்கல, நெப்டியூன்ல வைக்கல, மெர்க்குரி புதன் கிரகத்துல வைக்கல. சரிங்களா? ஏதோ நம்ம வந்து பூமியில ஆக்சிடென்டா பறந்துக்கலாம். பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் உண்டு.
நீங்க வியாழன் கிரகத்துக்கு போகலாம், சந்திரன் கிரகத்துக்கு போகலாம், உயிரினங்கள் அங்க போய் இருக்குதா, உயிரினங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். பைபிள்ல சொல்லிட்டாரு மனித குடியிருப்புக்கு நான் பூமியை மட்டும் தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அதை மீறி நீ ராக்கெட் எடுத்துட்டு வியாழன் கிரகத்துக்கு போனேன்னா நீ பாபேல் கோபுரத்தை அடிச்சது மாதிரி அடிச்சு உடைக்க வேண்டியது இல்லையா? அங்க உயிரினம் இருக்குமா, இங்க உயிரினம் இருக்குமா, நாம போய் அங்க போய் தங்கலாம் வியாழன் கிரகத்துல. கடவுள் சொல்றாரு இதுதான் உன் எல்லைன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து வந்து அநேக ஸ்தலங்களை நான் உருவாக்கி இருக்கேன், நான் அங்க கூட்டிட்டு போவேன்னு சொல்லுவாரு. ஒருவேளை அவர் அப்ப கூட்டிட்டு வந்து பிரதர் சொன்ன மாதிரி குளிரா எனக்கு வேணும், ஆனால் தாங்க முடியல, என் பாடி ஹீட் டெம்பரேச்சர் அப்படின்னா ஒருவேளை அநேக வாசஸ்தலங்கள் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? இதுல நெப்டியூன்ல கொண்டு போய் வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா ரைட், சந்தோஷம். அவர் கூட்டிட்டு போய் வைக்கலாம். ஆமா, பரதேசில கல்லறது மாதிரி ஒரே ஆள நெப்டியூன்ல கொண்டு போய் வைக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொருத்தர் அவர் கூட்டிட்டு போய் வைக்கலாம். படைச்சவர் அவர் கூட்டிட்டு போய் வைக்கலாம். அப்படியே நான் வந்து நீங்க போறோம் அப்படின்னாலே அதை வந்து வயலேஷன் சொல்லுவாங்க, மீறுதல். தேவன் இந்த இதுதான் எல்லை, இம்மட்டும் இரு அப்படின்னா சொல்லியிருக்காரு நம்மள பூமிக்குள்ள. அதை விட்டு நான் அங்க போறேன் இங்க போறேன்னா நீ ஆராய்ச்சிக்கு பணத்தை தனியா செலவு செய்யும், நான் எல்லாமே நஷ்டமா போயிடும் அப்படிங்கிறது. அப்ப வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது அப்படிங்கறத நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, இப்ப இதை புரிந்து கொள்வதற்காக நம்ம வந்து இந்த 6 நாள் தேவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தார் என்பதை புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு எளிமையா மனப்பாடம் ஆகிறதுக்காக இப்படி ஒரு சார்ட் போட்டிருக்கோம். நீங்க அதை எழுதிக்கலாம். முதல் நாள் எதை படைத்தார்? வானத்தையும் பூமியும் படைத்தார். 2ஆம் நாள் ஆகாய விரிவு, மேலே இருக்கிற ஜலம் கீழே இருக்கிற ஜலம். 3ஆம் நாள் புல் பூண்டு கனி விருட்சங்கள். 4வது நாள் சுடர்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்கள். 5ஆம் நாள் மீன்கள் பறவைகள். 6வது நாள் ஊர்வன நடப்பன. ஏசாயா 46 9 மற்றும் 10 வசனம். நானே தேவன், வேறொருவர் இல்லை, எனக்கு சமன் யாரும் இல்லை. அப்ப நானே தேவன். அப்ப முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைத்து பாருங்கள்னு தேவன் சொன்னாரு. இன்றைக்கு மாலையில கூடி வந்திருக்கிற நாம் அதை தான் நம்ம செய்ய போறோம். எனது பூர்வ காலத்தில் நடந்தவைகளை தேவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தாருங்கிறதை நினைத்து பாருங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு மாலையில நம்ம அதுதான் நினைத்து பார்க்க போறோம். இந்த 6 நாட்கள் உலகத்தை தேவன் எப்படி படைத்தார் அப்படிங்கிறது. சோ இப்ப நம்ம எல்லாரும் ஆதியாகம புத்தகத்தை எடுத்துக்கங்க. முதலாவது உலகத்தினுடைய முதல் நிகழ்ச்சியாக நம்ம அடிப்படை வேத பாடத்துல பார்க்க போகிற பாடம் சிருஷ்டிப்பின் சரித்திரம். முதல் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரம், முதல் புத்தகத்தினுடைய முதல் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். மெயினா அதை வச்சுக்கோங்க. வசனங்கள் வெளியில போயிட்டு நம்ம திரும்பவும் அங்கேயே நம்ம வந்துடலாம். வெளியாச்சா? இப்ப முதல் வசனம் ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பெரேஷித் பாரா எலோஹிம். ஆதியிலே, in the beginning அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்படுது. முதலாவது அதிகாரத்துல என்னென்ன படைக்கப்பட்டது என்பதை சொல்ல கூடிய அதிகாரம் அல்ல, எப்படி படைக்கப்பட்டது என்பதை சொல்லுகிற அதிகாரம் தான் முதல் அதிகாரம். சரிங்களா? முதல் அதிகாரம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை மிக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்லப்படுவ அதிகாரம் தான் இந்த முதல் அதிகாரம். ரொம்ப டீட்டெயிலா நமக்கு சொல்லப்படலை. நமக்கு என்ன தேவையோ, நம்முடைய புத்திக்கு என்ன, நம்முடைய அறிவுக்கு என்ன தேவையோ அதை தான் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற. அவர் செய்தவைகளை எல்லாம் எழுத புத்தகம் கொள்ளார். இயேசு கிறிஸ்துவே 2 இடத்துல சொல்றார், அநேக காரியங்களை செய்திருக்கிறார், அவைகளை சொன்னால் நீங்க தாங்க மாட்டீங்க அப்படிங்கிறார். அப்ப உலகம் படைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 3.5 வருஷம் ஊழிய வாழ்க்கையில நான் சொன்னது செய்தது நிறைய, அதெல்லாம் எழுதுனா புத்தகம் தாங்காது. ஆனால் உலகம் படைக்கப்பட்டது. பிதாவினுடைய ஆதி அந்தம், ரகசியங்கள், மறைபொருள்கள், அதெல்லாம் எழுதுறதுக்கு பைபிள் பத்தாது.
அப்ப அதனால் இந்த பைபிள் எதுக்கு அப்படின்னா, அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் செய்தார் என்பதை சொல்வதற்காக அல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வதற்கான புத்தகம் தான் பைபிள். சரிங்களா? அதனால இதுல இல்லாத பல கோடி விஷயங்கள், ரகசியங்கள் உண்டு. நம்ம அதை ஏத்துக்கிட்டான். இல்ல இதுலதான் எல்லாம் இருக்கும், இல்ல அப்படி இல்ல. எனக்கு என்ன தேவையோ அதை தான் தேவன் எழுதி கொடுத்திருக்காரு. அவர் என்ன செஞ்சிருக்காரு, செய்து கொண்டு இருக்கிறார், செய்ய போறாருன்றதுக்கான விளக்கங்கள் குறித்த புத்தகம் இது அல்ல. ஓகேங்களா? அதை நம்ம தெளிவா நம்ம புரிந்துக்கணும். சரி, இப்போ முதல் அதிகாரத்துல அப்படின்னு பார்க்கும்போது ஆதியிலே அப்படின்னு ஆரம்பிக்குது புத்தகம். ஆக்சுவலா ஆதி ஆகமம் அப்படின்னாலே அது பெரேஷித் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை போட்டிருக்குது. இன் தி பிகினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஜெனசிஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஜெனசிஸ், ஜெனசே அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை. ஜெனசே அப்படின்னா இந்த பிகினிங் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆங்கிலத்துல ஜெனசிஸ் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் ஹீப்ரூல பெரேஷித், தமிழ்ல வந்து ஆதியிலே. அப்ப ஆதி ஆகமம் அப்படின்னா துவக்க ஆரம்பம், துவக்க ஆகமம், முதல் புத்தகம். இதுதான் ஆரம்பிக்குது. உலகம் படைக்கப்பட்ட மனித இனத்தினுடைய வரலாறு இங்கதான் ஆரம்பிக்கிறது என்கிற அர்த்தம் கொள்கிற. இப்ப இந்த ஆதின்னு பார்க்கும்போது ரெண்டு விதமான ஆதி பைபிள்ல இருக்கு. ஒண்ணு ஆதியாம 1:1 ஒரு ஆதி, இன்னொரு ஆதி யோவான் 1:1 ஒரு ஆதி. இந்த ஆதி இந்த உலகம் படைக்கப்பட்டதனுடைய ஆதி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்ப இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைக்கிற நிகழ்வு ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்தை தான் ஆதி, பிகினிங், ஸ்டார்டிங் சொல்லுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் யோவான் 1:1 சொல்றாரு. ஆதியிலே தேவன் இருந்தார், வார்த்தை இருந்தது அப்படிங்கிறது இந்த ஆதிக்கு முன்னாடி உள்ளார். ரைட்டுங்களா? ரெண்டு ஒரு ஆதி கிடையாது, ரெண்டுமே பிகினிங் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிகினிங் இருக்கு. இப்ப பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிற நம்ம எப்ப பிகின் பண்ணோம்? பிரேயர்ல சொன்னாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சோம். அப்ப இந்த பிகினிங் பைபிள் ஸ்டடி நாங்க ஆரம்பத்துல சொன்னோம் இல்லைங்களா? அப்படின்னு பிரசங்கத்துல சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா 2வது மாசத்துல சொல்லியிருக்கோம் அப்படிதான் அர்த்தம் இல்லையா? அப்போ ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இங்க சொல்லப்பட்ட ஆதி என்பது உலகம் படைப்பின் ஆதியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஆதியிலே அப்படின்னு சொல்லி பெரேஷித் பாரா எலோஹிம். சரி, இப்ப இதுல இந்த ஹஷமாயிம், ஷமாயிம் என்கிற ஒரு வார்த்தை தான் ஹீப்ரூல நீங்க ஹெவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. ஷமாயிம் அல்லது ஹஷமாயிம், அந்த ஷமாயிம்ங்கிற ஒரு வார்த்தை. இந்த ஷமாயிம்ங்கிற வார்த்தைய பாருங்க 3 விதமா மொழிபெயர்த்திருக்காங்க இங்கிலீஷ்ல. ஹெவன், ஹெவன்லி பிளேசஸ், ஹெவன்லி பாடிஸ். 3 விதமா மொழிபெயர்த்திருக்காங்க. நீங்க தமிழ் மொழிபெயர்ப்புல பைபிள்ல முதல் வசனம் ஆதி 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கோம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நினைக்கிறேன். In the beginning God created heavens and earth. Heavens and earth. Heavenனா என்னன்னு சொல்லுவோம் தமிழ்ல? பரலோகம். ஹெவன் அப்படின்னாலே பரலோகம் அர்த்தம். வானம்னு தமிழ்ல போட்டிருக்கோம். தமிழ் நம்ம பைபிள்ல வானத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்கை. ஸ்கை பாருங்க, லுக் அட் தி ஸ்கை. ஸ்கை இஸ் தி லிமிட். அப்ப ஸ்கைன்னு சொல்லுவோம். ஆனா பைபிள் எல்லா பைபிள்லயும் ஹெவன்னு போட்டிருக்கு. அப்ப தேவன் பரலோகங்களை உண்டாக்கினார்னு பைபிள் சொல்லுதா, இல்ல வானத்தை உண்டாக்கினார்னு சொல்லுதாங்கிற ஒரு கேள்வியோட நம்ம ஆரம்பிக்கிறோம். பிரதர் தோகுவாரில சொன்னாங்களே ஆதியாகமம் 1:1 பல கேள்விகள் இருக்குது, அதற்கு பதில் தெரியாது கிறிஸ்தவத்துக்கு. அப்ப ஆதிங்கிறது 2 ஆதி நம்ம பார்த்தோம். வேதத்துல 2 ஆதியை பற்றி சொல்லப்படுகிறது. எந்த ஆதி எந்த ஆதிக்கு முன்னாடி வருகிறதுங்கிறதை குறிப்பை நம்ம சொன்னோம். அடுத்து 3வதாக இந்த ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார்ங்கிறதுல வானம்ங்கிறது எதற்கு அடையாளம், என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஹெவன்ங்கிற வார்த்தையை தான் வானம்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்துல தானே தமிழ் வந்துச்சு. அப்ப ஹெவன்ங்கிற வார்த்தையை நம்ம வானம்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப ஹெவன் என்றால் பரலோகம் மட்டுமல்ல, வானம் என்கிற தமிழ் வார்த்தையும் பைபிள்ல இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப ஒருத்தர் வந்து வானத்துக்கு ஏறி போனார்னா ஹெவன், ஹெவன் ஏறி போனார்னா வானம் என்றும் சொல்லலாம். புரியுதுங்களா? இது புரியுதா புரியலையா? ஹெவன்ங்கிறது பரலோகம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஹெவனுக்கு தமிழ் படுத்தோம்னா பரலோகம் தான் வரும். சரியா? இப்ப பைபிள்ல எப்படி பண்ணிருக்காங்க? ஹெவன்ங்கிறத வானம்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்ப 3ஆம் வானத்துக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு பவுல் சொல்றார். சரிங்களா? 3ஆம் வானம் அப்படின்னு சொல்றாரு. அது எங்க இருக்குது?
தெரியல. மூன்றாம் வானத்திற்கு அப்படின்னா பாருங்க, இங்க 3 வானங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. 3 ஹெவன்ஸ். ரைட்டா? ஹெவன், ஹெவன்லி பிளேசஸ், ஹெவன்லி பாடி. இப்ப ஒரு ஹெவன், இந்த ஹெவன்ங்கிறது பரலோகம் தெரியுமா? அந்த பரலோகத்துல தேவன் வாசமாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் பரலோகம், ஹெவன். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது ஹெவன்லி பிளேசஸ் போட்டிருக்கோம் இல்லையா? ஹெவன்லி பிளேசஸ் அப்படிங்கிறது, அந்த ஹெவன்லி பிளேசஸ்ங்கிறது என்னன்னா எபேசியர் 6:12 இருக்கு. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவி, அது ரெண்டாவது ஹெவன், ரெண்டாவது வானம். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதவை, எபேசியர் 6:12 எழுதிங்க. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதவை, அததான் இங்கிலீஷ்ல ஹெவன்லி பிளேஸ் சொல்லுவாங்க. வானம் சார்ந்த இடம், ஹெவன்லி பிளேஸ். இந்த ஹெவன்லி பாடிஸ் சொல்றோம் இல்லையா? மூணாவது ஹெவன், அது என்னது? மூணாவது நம்ம போட்டிருக்க, மூணாவது ஹெவன்ல மூணாவது நம்ம போட்டிருக்க ஹெவன்லி பாடிஸ்ங்கிறதா இப்ப நம்ம பார்த்த, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? கோள்கள், அண்டம், பேரண்டம், நட்சத்திரங்கள், அதுதான் ஹெவன்லி பாடிஸ். சரிங்களா? ஹெவன்லி பாடி, ஸ்கை, கேலக்சி, நம்ம பேரண்டம், சூரிய குடும்பம், பூமி, புதன் கிரகம், இதெல்லாம் வந்து ஹெவன்லி, இதெல்லாம் ஹெவன்லி பாடிஸ். ஹெவன்லி பாடிஸ்னா இதுதான். ரெண்டாவது ஹெவன்லி பிளேசஸ் அப்படின்னு சொன்னா வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். முதல்ல ஹெவன்ங்கிறது பரலோகம். இப்ப நம்ம மரித்தோர் எங்கே, சோல், ஆத்மா சப்ஜெக்ட்ல பார்த்தோம் ஒரு வசனம், யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறி போனவருமாய் மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறி வந்தவன் ஒருவன் இல்லை. அவர் சொல்றது இதுதான், இந்த ஹெவன். பரலோகத்துக்கு யாரும் போகல, ஏறி போகல, பரலோகத்துல இருக்காங்க, பரலோகத்துல இருக்காங்க, பரலோகத்துக்கு யாரும் ஏறி போகவில்லை என்று ஆண்டவர் சொன்னாருங்கிறத நம்ம அந்த சோல் பாடத்துல பார்த்துட்டோம். சரிங்களா? சோ அப்ப ஹெவன், இது மொழிபெயர்ப்புல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். ஆங்கிலத்துல வானம் அப்படிங்கிற தமிழ்ல எழுதியிருக்கிறது ஹெவன் அப்படின்னு வரணும். ஆனா ஸ்கைன்னு போடாம ஹெவன் இருக்கிறத அவங்க பரலோகம், வானம்னு போட்டிருக்காங்க. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியில் சிருஷ்டித்தார் அப்படிங்கிறது. அப்ப ஹெவன் என்கிற ஆங்கில வார்த்தைய பரலோகம் என்றும், ஹெவன்கிற ஆங்கில வார்த்தைய வானம் என்றும் மொழிபெயர்த்திருக்காங்க. அதே போல ஹெவன் என்கிற ஆங்கில வார்த்தைய வானமண்டலத்தில் உள்ள, வானமண்டலம் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க என்று நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? ஹெவன்கிற ஆங்கில வார்த்தை இப்படிலாம் அவங்க மொழிபெயர்த்திருக்கனால நம்ம இதுவா அதுவா, அங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த வசனம் போயிடலாம். ஏசாயா 40:22. பூமி உருண்டையா இருக்கிறது என்பதை 2600 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள்ல சொல்லிடுச்சு. பைபிள்ல வந்து பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார், பூமி உருண்டையா இருக்குது, பூமி தட்டைன்னு சொல்லிட்டு 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. கிறிஸ்தவத்திலே பூமி தட்டை, எர்த் வந்து பிளாட்டா இருக்குது. நீங்க ஒரு இடத்துல ஆரம்பிச்சு நீங்க போனீங்கன்னா ஒரு இடத்துல முடிஞ்ச உடனே அங்க இருந்து நீங்க எட்டி பார்த்தீங்கன்னா பள்ளம், அங்க இருந்து விழுந்தீங்கன்னா நரகம். புரியுதா? இப்படி தட்டைனா இப்படி நீளமா இருக்கும் இல்லையா? சோ இதுதான் தட்டை. இப்ப இதுதான் தட்டை. பூமி வந்து தட்டை வடிவம். இங்க நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இங்க வந்து முடிஞ்சோம் நீங்க பள்ளம், அவ்வளவுதான் என்பதுதான் 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த உலகம் நம்பிக்கொண்டிருந்தது, கிறிஸ்தவ உலகம் நம்பிக்கொண்டிருந்தது. ஆனா 2600 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து பிறகு 600 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கடவுள் சொல்றாரு, இந்த உலகம் உருண்டை, இந்த பூமி உருண்டையாக இருக்குங்கிறத சொல்லிட்டாரு. ஒழுங்கா நம்ம பைபிள் படிக்கணும்னு தெரிஞ்சு வச்சா 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம பைபிள் படிக்காதனால இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு 600 வருஷம் முன்னாடியே சொல்லப்பட்ட சத்தியத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த பூமி உருண்டைன்னு சொன்னவங்க எல்லாம் எரிச்சு கொண்டாங்க. சபை சரித்திரத்துல நீங்க போய் பாருங்க, பூமி உருண்டைன்னு யார் யார் சொன்னாங்களோ, புரட்சியாளர்களையும், புரட்சி பண்ற சபை சொல்றதை நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற. சர்ச் என்ன சொல்லுது, கிறிஸ்டியன் கேத்தலிக் சர்ச் என்ன சொல்லுதுன்னா பூமி பிளாட், தட்டை வடிவமானதுன்னு சொல்லுது. நீ வந்து உருண்டைன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயா, நீ நம்புற பைபிள் தான் சொல்லுது, அதெல்லாம் இல்ல, பூமி தட்டை தான். சபை சொல்லுச்சுன்னா நீ அப்படிதான் சொல்லணும். எரித்து கொன்றார்கள், அடிச்சு கொண்டாங்க, இப்படி நிறைய பேர் கொலை செய்யப்பட்டார்கள் உண்மையை சொன்னதற்காக அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அடுத்த யோபு 26:7. அடுத்த பூமி எங்க இருக்குது? பூமி அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே வைத்து பூமியை அந்தரத்திலே அந்தரத்தில் தொங்குகிறது. நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம், பூமியை யானை தூக்கிட்டு இருக்குது,
மனுஷன் ஹெர்குலிஸ்ங்கிற தூக்கிட்டு இருக்கான். இல்ல, பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அப்படின்னா என்னது? அப்படி தொங்குது. பூமி வந்து அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறதுங்கிறத யோபு புஸ்தகத்துல எழுதப்பட்டு விஷயம் சத்தியம் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்து ஏசாயா 45:18. பூமி எதற்கு உண்டாக்கி இருக்கிறார்? வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவப்படுத்தின தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை குடியிருப்புக்காக வைத்திருக்கிறார். 115வது சங்கீதம் 16வது வரி. பூமியை மனுபுத்திரருக்கு, மனிதர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கார். நம்ம பார்த்தோம், ஆயிரக்கணக்கான கோள்கள் இந்த உலகத்துல இருக்குது. அது எதையுமே தேவன் மனுபுத்திரருக்கு கொடுக்கல, பூமியை மட்டும்தான் கொடுத்திருக்கார். சூரிய குடும்பத்துல 3வது கோள்ல தான் நீ குடியிருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அங்கதான் சரியான தட்பவெப்பம் நான் வச்சிருக்கிறேன், தண்ணீர் இருக்குது, காற்று இருக்குது, ஆக்சிஜன் சுவாசம் பண்ற காற்று இருக்கு, எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அங்கதான். நீ அதை விட்டுட்டு நீ வேற ஏதாவது கிரகத்துக்கு போனேன்னா சிலிண்டர்லாம் வாட்டர் வாட்டர்லாம் எடுத்துட்டு போகணும்னா போய்க்க. பூமியை மனித குடியிருப்புக்காக அவர் உண்டாக்கி இருக்கிறார் அப்படிங்கறத அங்க பார்க்கிறோம். வசனங்கள் ரொம்ப தெளிவா, பூமி அந்தரத்தில் தொங்குகிறது, பூமி உருண்டையா இருக்கிறது என்பதெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருடங்களுக்கு முன்னால் வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு பல வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுல இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு விஷயம். கலிலியோ அந்த தொலைநோக்கு கருவியை கண்டுபிடிச்சாங்க, டெலஸ்கோப் சொல்லிட்டு தொலைநோக்கு கருவி. அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் 15ஆம் நூறு 1500 1550 இதுக்கு அப்புறம் தான் உருண்டையா இருக்குதோ அப்படின்னு அவங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி எரிச்சு கொண்டு அவங்க எல்லாம் உருண்டைன்னு சொன்னவங்களுக்காக அடிச்சு கொண்டீங்களே, அவ்வளவுதான். ரைட்டுங்களா? சோ அப்ப இந்த மாதிரிலாம் இங்கே நடந்ததாக நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரி, இப்ப ஆதி 1வது அதிகாரம் 2வது வசனம். சிருஷ்டிப்பின் படைப்பு வெறுமையா இருந்தது, இப்ப தேவன் தன்னுடைய ஆவியினாலே இந்த உலகத்தை படைக்க ஆரம்பித்தார். அதுதான் ஜலத்தின் மேல் அசைவாடுதல். எப்படி தண்ணீர் எப்படி ஆவியானவர் அசைவாட முடியும்? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னா அல்லேலூயா அப்படின்றான். நான் கேட்கிறேன், எப்படி ஆவியானவர் தண்ணீர அசைவாடி கொண்டு, அசைவாடுதல் இப்படிதானே அசைவாடுதல், எப்படி ஆவியானவர் தண்ணீர் மேல எப்படி அசைவாட முடியும்? இப்ப தமிழ்ல நமக்கு புரியல. ஆவியானவர் தண்ணீர் மேலே ஜலத்தின் மேலே அசைவாடு. இப்ப நீங்க அதுக்கு இங்கிலீஷ்ல போகணும். இங்கிலீஷ்ல புரியல, ஹீப்ரு ஒரிஜினல்ல என்ன எழுதியிருக்காங்க. சோ இப்படிதான் நம்ம மொழிபெயர்ப்புகள் நம்ம பயன்படுத்திக்கணும். அதுதான் இத்தனை மொழிபெயர்ப்புகள் கடவுள் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப ப்ரூடிங் அப்பான் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டுப்பாங்க. ப்ரூடிங் அப்பான் த வாட்டர், ஹோலி ஸ்பிரிட். ப்ரூடிங் என்னதுன்னா அடை காக்கிற வேலையை ஆண்டவர் ஆரம்பிச்சார். கோழி எப்படி அடை காக்கிற வேலையை ஆரம்பித்தோ அது போல அனல் மூட்டுகிற வேலையை, படைப்பின் வேலையை தேவன் ஆரம்பித்தார் என்கிற ஒரு வாக்கியம் தான் ஜலத்தின் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்கிற வசனம். சரிங்களா? நமக்கு அது அப்படியே வாஸ்தவம் நமக்கு புரியாது. ஜலத்தின் மேலே எப்படி அசைவாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாட்டெல்லாம் அசைவாடும் ஆவியே அசைவாடும் பாடலாம் போனோம். ஆனா அது எப்படி அசைவாடுதல் தெரியாது. அப்ப என்ன அப்படின்னா அடை காக்கிற வேலை, ப்ரூடிங் அப்பான்னா அடை காக்கிற வேலை. அது என்னதுன்னா அந்த படைப்பின் வேலையை அவர் ஆரம்பித்தார் என்கிற ஒரு காரியத்தை நம்ம புரிந்து வரணும். சரிங்களா? படைப்பின் வேலையை அவர் ஆரம்பிக்கிறார். இப்ப ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம், பூமியை மனித குடியிருப்புக்காக உண்டாக்கி இருக்கிறார், நீங்க வேற எந்த கிரகத்துக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படின்னா மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை இந்த பூமியில தேவன் உருவாக்கி கொடுத்திருக்கணும் இல்லையா? ஆனா அப்படி இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். மனிதன் வாழ்வதற்கு நிலம் முக்கியமா, சமுத்திரம் முக்கியமா? நிலம் முக்கியம், சமுத்திரம் ரெண்டும் முக்கியம். எது ரொம்ப முக்கியம்? ரெண்டுல ஒண்ணு பூமி தான் நமக்கு அதிகமா வேணும். மனிதன் வாழ்வதற்கு, வளர்வதற்கு, விளையாடுறதுக்கு, போறதுக்கு, வண்டி ஓடுறதுக்கு நமக்கு நிலப்பகுதி தான் அதிகமா வேணும். ஆனால் இந்த பூமியில 3ல் 1 பங்கு தான் நிலம், 2 பகுதி தண்ணீர். 3 பகுதியில
ஒரு பகுதி தான் நிலப்பகுதி, மீதி 2 பகுதி தண்ணீரால் நிரம்பி இருக்கு. தண்ணீர் தான் அதிகமா இருக்கு இந்த பூமியில. இப்படிப்பட்ட பூமிய நீங்க சொல்றீங்க பூமியை கர்த்தரோ மனித குடியிருப்புக்காக உண்டாக்கி இருக்கிறார். ஒருவேளை மாறி இருந்துச்சுன்னா ஓகே, ஒரு பகுதி தண்ணீராலும் 2 பகுதி நிலத்தினாலும் இருக்கிறதா பூமி அப்படின்னா ஓகே, கர்த்தர் குடியிருப்புக்காக உண்டாக்கி இருக்காங்க. 3 பங்குல 3 பகுதியில தண்ணி, அதான் ஒரு பகுதி தான் நிலம். சரி, இப்ப நீங்க 4 வச்சு சொல்றீங்க, நான் 3ல வச்சு சொல்றேன். சரி, இப்ப இப்படி வைங்க, 4 பகுதி இருக்கு, 4 கால் பகுதி வச்சுட்டோம்னா அதுல 3 பகுதி தண்ணீர், 1 பகுதி நிலம். இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி மனித குடியிருப்புக்காக பூமியை உண்டாக்குனான்னு சொல்ல முடியும்? இப்ப இது ஒரு கேள்வி சொல்லுங்க, நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. நீங்க ஜலத்துல தான் பிரிச்சாங்களா? சரி, ஓகே, எனக்கு புரியுது. ஆமா, பிரிச்சாரு. நிலப்பகுதி அதிகமா வச்சுட்டு தண்ணியை கம்மியால வச்சிருக்கணும் அப்படிங்கறத நம்ம கேள்வி. சரியா? சரி, அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப முதல் நாள் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறது என்னது? பூமி வந்து சயின்ஸ் என்ன சொல்றது? பூமி வந்து எரிந்து கொண்டிருந்தது. சூரியன் வந்து வேகமா சுத்துதான். சயின்ஸ் என்ன சொல்றது? சூரியன் வேகமா சுத்தும் போது, அந்த வேகமா சுத்தும் போது அதுல இருந்து சில கோள்கள், சில துண்டுகள், கரி துண்டுகள் வந்து வேகமா வெளியில வந்து விழுகிறதா இந்த 8 கோள்கள் அப்படின்னு சயின்ஸ் சொல்றது. விஞ்ஞானம் அப்படிதான் சொல்றாங்க. ரைட்டா? வேகமா நம்ம இந்த சங்கு சக்கரம் எல்லாம் பார்த்திருக்கீங்க இல்லையா? நம்ம சங்கு சக்கரம் அப்படி சுத்தும் போது சிதறும் இல்லையா? சோ அது மாதிரி சூரியன் சுத்திக்கிட்டு இருக்குது. நெருப்பு கோள் இல்லையா? பந்து, நெருப்பு பந்து அப்படி சுத்திக்கிட்டு இருக்கும் போது அதுல இருந்து தீ பிழம்புகளாக, துகள்களாக வெளியில வந்து விழுந்ததுதான் இது வந்து பூமி, கோள்கள், மற்ற கோள்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் சயின்ஸ் இப்படிதான் சொல்லுது. ஓகேங்களா? சயின்ஸ் இப்படிதான் சொல்லுது. இப்ப சயின்ஸ் என்ன சொல்லுது? பூமி எரிந்து கொண்டு இருக்கிறது. பூமியில கீழே வந்து என்னது, அந்த மோல்டன் ஸ்டேட், எரிமலை குழம்புலாம் நம்ம படிச்சு போனீங்களா? எரிமலை குழம்பு பூமிக்கு கீழே இருக்குது. அந்த லாவான்னு சொல்றது வெடிச்சு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா மனிதன் ஒருவர் இருக்க முடியாது. அவ்வளவு வந்து அந்த பூமிக்கு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா தீ பிழம்புகள் அதிகமா இருக்குது. நெருப்பு வந்து அதிகமா இருக்குது. அவ்வளவு நெருப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா பூமி எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. சூரியன் எரிந்து கொண்டிருக்கிறதுனால அதுல இருந்து வந்து விழுந்ததுனால பூமியும் எரிந்து கொண்டுதான் இருக்குது, இன்னைக்கும் எரிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. ஆனா பைபிள் என்ன சொல்றது? முதல்ல உலகத்துல வெளிச்சம் வந்துச்சு, பூமியில முதல்ல வெளிச்சம் வந்துச்சுங்கிற. இப்ப எது சரியா இருக்கும்? வெளிச்சம் வந்துச்சா இல்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சா? சயின்ஸ் சொல்றது எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு, பூமி வந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு. பைபிள் சொல்றது வெளிச்சமா இருந்துச்சு பூமி அப்படின்னு. வெளிச்சம் தான் வந்துச்சு பூமி. நம்ம எல்லாம் சத்தியவான்கள், அதனால சத்தியத்தை நம்புறோம். வெளிச்சமா இருந்துச்சு அப்படின்னு. நான் சொல்றேன் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னாலும் கரெக்ட் தான். அப்ப வெளிச்சமா இல்ல, எரிஞ்சாதான் வெளிச்சம் வருமா? இந்த டியூப் லைட் எரியுதா வெளிச்சம் தருதா? இப்ப எரியல, 2 பேர் செய்யும். இந்த தியரி தான் இது. சரியா? டியூப் லைட் என்ன எரிய மாட்டேங்குது அப்படின்னா சொல்லுமே ஒழிய என்ன வெளிச்சம் தரவில்லை அப்படின்னா சொல்லுவோம். டியூப் லைட் எரிய மாட்டேங்குதுன்னா எரிய மாட்டேங்குதுப்பா, அதே மொழியில வந்துச்சு. மொழி பிரச்சனை தான் நமக்கு பைபிளுடைய விஷயம் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப எரிந்து கொண்டு இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த விளக்குல இருந்து வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கிறது, இந்த விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது, 2 ஒன்றுதான். அதே அர்த்தம் தான். பூமி எரிந்து கொண்டு இருக்கிறது நீ சொல்ற, நான் வந்து வெளிச்சமா இருக்குன்னு சொல்றேன், 2 ஒண்ணுதான். சரிங்களா? சயின்ஸுக்கு மாறாக பெரும்பாலும் இது வேதம் சொல்லாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சோம். வேதத்தை தான் சயின்ஸ் வேறு விதமாக சொல்லுகிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும் அன்பாகட்டும். சரி, இப்ப இந்த பூமி வந்து எரிந்து கொண்டு இருந்தது அல்லது வெளிச்சமா இருக்கு. இப்ப இந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். ரைட்டா? தண்ணி வேணும். அதனாலதான் இப்ப தண்ணியை வந்து கொண்டு வர்றாரு. ஆமா, அசைவாடுகிற வேலையை ஆரம்பிக்கிறார். முதல்ல நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறத முதல்ல என்ன பண்ணணும்? அது சூடா இருக்கு அப்படின்னா முதல்ல அதை அணைக்கணும். அதை அணைக்கணும், ஊதி விடணும். அதுதான் அந்த ஊதி விடுங்கிற வேலை தான். ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அனல் மூட்டி
எரிய விடுற ஆவியானவர் அங்க ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத இப்ப அசைவாட்டி அதை வந்து அணைக்கக்கூடிய நெருப்பு அணைக்கக்கூடிய வேலையை, ஏன்னா அடுத்து உயிரினங்கள்லாம் கொண்டு வரணும் அதுல, அதனால அணைக்கக்கூடிய வேலையை அவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். யோபு 28:5. பூமியின் மேல் பூமியின் மேல் ஆகார விலையும் அதன் கீழத்தில் இருக்கிறவைகளோ அக்கினியால் மாறினது போல் இருக்கும். 28:5 திரும்ப வாசிங்க. பூமியின் மேல் ஆகார விலையும் அதன் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அக்கினியினால் மாறினது போல் இருக்கும். அப்ப கீழே உள்ளவைகள் அக்கினியினால இருப்பது போல. பூமிக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தோம், அதான் அக்கினி குழம்பு. எரிமலை வெடிச்சு வரும்போது அக்கினி குழம்பு தானே இருக்குது, சரிங்களா? எரிமலை வெடிச்சு அதை நம்மளால பார்த்து தான் உள்ள நரகம் இருக்குது பூமிக்குள்ள அப்படிங்கிறாங்க, சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப பூமியை வந்து நீங்க சின்ன ஒரு குழியை தோண்டிட்டு பண்ணாலே அந்த சவுண்ட் வந்து கேட்கும். எக்கோ சவுண்ட் மாதிரி காத்து அது போகும்போது நம்ம வந்து சவுண்ட் கேட்கும். அப்ப பூமிக்குள்ள அக்கினி குழம்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த பூமி வந்து ஓபன் பண்ணாம அது அப்படியே இறுகி போன நிலையில அப்படியே இருக்கிறனால என்ன ஆகும், இது வந்து அப்படியே அக்கினி குழம்பாக இருக்கிறது உள்ள. அங்கதான் 28:5 பாருங்க. சோ இப்படித்தான் பூமியிலே முதலாவதாக தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார் அப்படின்னு பாருங்க. சரி, இப்ப அடுத்த 2வது நாள் போயிடலாம். டே 2, ஆதியாகமம் 1:6-8. ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தின் நின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் விரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. ஓகேங்களா? சோ ஆகாய விரிவு 2வது பகுதி பாத்தீங்கன்னா ஆகாய விரிவு. அதை என்ன சொல்றோம் ஆங்கிலத்துல அட்மாஸ்பியர்னு சொல்லுவாங்க. இதான் அந்த அட்மாஸ்பியர். இப்ப இதுதான் உலகத்திலே உயரமான மலைன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், வீடுகள்ல இங்க கட்டி வாழ்ந்து இருக்கோம். சோ இதான் மலைகள், உயரமான மலை. இந்த பகுதியை ட்ரோபோஸ்பியர்னு சொல்றாங்க. வளிமண்டலம், இதுதான் வளிமண்டலம்னு ஆங்கிலத்தில் தமிழ்ல சொல்லுவோம் இல்லைங்களா? இதெல்லாம் அட்மாஸ்பியர்னு சொல்றோம். இதுதான் இப்ப இந்த இடத்துலதான் வந்து பூமியில இருந்து 12 அல்லது 18 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இத வந்து இந்த ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியில இருந்து 18 கிலோமீட்டர் அதிகபட்சம் பாத்தீங்கன்னு சொன்னா இது ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இங்கதான் நமக்கு பிளைட்லாம் போகுது. மேல வந்து பிளேன் பறக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 18 கிலோமீட்டருக்குள்ளதான் இது வந்து பறக்குது. அடுத்து 2வது படிநிலை நீங்க 11ல இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் 2வது பிரிவு. இந்த பூமியுடைய இந்த மேல் பகுதியை இப்படி பிரிக்கிறாங்க. சயின்ஸ் இப்படிதான் பிரிக்கும், ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது இந்த விண்வெளி கற்கள் இதெல்லாம் வந்து விழுகும் இல்லையா, மெசோஸ்பியர். மெசோ அப்படின்னா மிடில்னு அர்த்தம், நடுவுல இருக்கும். மேல 2 கீழே 2, இது நடுவுல இருக்கனால மெசோ, மிடில் அப்படின்னு சொல்லலாம். மெசோஸ்பியர் அப்படிங்கிறது பாருங்க 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த 3வது பிரிவு. இது 3வது பிரிவு. 4வது பிரிவு பாத்தீங்கன்னா 90 கிலோமீட்டர்ல இருந்து 800 கிலோமீட்டர் வரைக்கும் 4வது பிரிவு. அந்த கிலோமீட்டர் சொல்றது புரியுதுங்களா? 90 கிலோமீட்டர்ல இருந்து நீங்க 800 கிலோமீட்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இத 4வது பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. 5வது பிரிவு 800 கிலோமீட்டர்ல இருந்து 3000 கிலோமீட்டர் வரைக்கும் கடைசி பிரிவு, அதான் எக்ஸோஸ்பியர். இங்கதான் இந்த சேட்டலைட்ஸ் நம்ம அனுப்புறோம் இல்லையா, சேட்டலைட்ஸ். ஆமா, சேட்டலைட் இதெல்லாம் வந்து அங்கதான் வந்து எக்ஸோஸ்பியர். 800 கிலோமீட்டர் வந்து 3000. இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா இதுதான் அண்டம், இது நட்சத்திரங்கள், நம்ம சூரிய குடும்பம் அப்படின்னு அது மேல போகும். சின்ன சின்னதா புள்ளி தெரியுதா நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இதுதான் தேவன் ஆகாய விரிவை உண்டாக்கினார், வான மண்டலத்தை விரித்தார். யோகுல பார்த்தோம், உத்தர மண்டலத்தை விரித்து மனித குடியிருப்புக்காக பூமியை வைத்திருக்கிறார் சொல்லி உத்தர மண்டலம், வான மண்டலம், விண்வெளி மண்டலம் அல்லது வளிமண்டலம் என்று சொல்லப்படுகிற காரியம். சரிங்களா? நம்ம வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு லைஃப், சின்ன ஊர், சின்ன ஊழியம், சின்ன காரியங்கள் அப்படின்னு. ஆனால் உலகம் பெரியது, எவ்வளவு காரியங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வானமண்டலத்தை படைச்சிட்டு அது என்ன பண்றாரு, ஜலத்திலிருந்து ஜலம் பிரிக்க கடவுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆகாய விரிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்க படைக்கிறார். இப்ப ஆகாய விரிவுக்கு மேல என்ன இருந்துச்சா,
தண்ணி இருந்துச்சாம். ஆகாய விரிவுக்கு கீழேயும் தண்ணி. ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணி தான் இங்கே கடல் தண்ணி இருக்கு. ஆகாய விரிவு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆகாய விரிவுக்கு மேலையும் தண்ணி இருந்துச்சாம். என் கைதான் ஆகாய விரிவு, இதுக்கு மேல தண்ணி இருந்தது. அப்ப இந்த தண்ணி இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆகாய விரிவை கொண்டு வந்து வச்சுட்டு மேல வந்து தண்ணி, கீழேயும் தண்ணி வச்சுட்டாரு. ரைட்டா? இப்ப இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாட்டர் கேனப்பின்னு சொல்லுவாங்க, வாட்டர் பெட்னு சொல்லுவாங்க இல்லையா? வாட்டர் பெட், தண்ணீர் படுக்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குழு குழு குழுன்னு இருக்கும். ஸோ இப்படிதான் இந்த உலகத்தை தேவன் படைத்தார். நமக்கு இந்த உஷ்ணம், இந்த ஹீட்டு இதெல்லாம் வந்து தெரியக்கூடாது, இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மேலையும் தண்ணி கீழையும் தண்ணி வைத்துதான் மனிதனை வந்து இங்கே பூமியில படைத்து வாழ வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் அப்படி நம்ம வந்து செய்யல. நோவா காலகட்டத்தில் இந்த வானத்தின் ஊற்றுகள் எல்லாம் திறவுண்டு விழுந்ததுலயே 40 நாள் மழை பெஞ்சிச்சான். அப்ப 40 நாள் மழை தண்ணி எங்க இருந்தது? இந்த வானமண்டலத்தின் மேல இருக்கக்கூடிய ஜலம்னு வாசித்தோம் இல்லைங்களா? ஆகாய விரிவுக்கு மேலே தண்ணீரும் ஆகாய விரிவுக்கு கீழே தண்ணீரும். ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணி தான் வானத்தின் மதகுகள் திறவுண்டு 40 நாள் மழை பெஞ்சிச்சு. அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு சமுத்திரமாக கடலாக இருக்குது. அதனாலதான் இந்த பூமியில 4/3 பங்கு தண்ணீராலே சூழப்பட்டிருக்கிறது. நம்முடைய தவறினால செய்யப்பட்ட காரியம், நிகழ்ந்த சம்பவம் தான். கரெக்டா? அப்ப 4 பகுதியில அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல 3 பகுதி நீரால் சூழ்ந்திருப்பதற்கான காரணம் அந்த ஜலப்புரளை, தண்ணீர் வந்து விழுந்து அந்த ஜனங்கள் அழிந்த ஒரு நிலைமை. அதனாலதான் இன்னைக்கு சமுத்திரம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நாங்க பார்க்கணும். சரிங்களா? சோ இது ஆதியாகமம் 7:11 நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 7:11. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். 7:11. நோவாவுக்கு 600 வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் திறந்தன. மகா ஆழத்தின் ஊற்றுகள் என்னது? இந்த ஃபவுண்டன், பூமியில் இருக்கக்கூடிய ஊற்றுகள் எல்லாம் திறந்தன. வானத்தின் மதகுகள் திறவுண்டன. பாத்தீங்களா? வானத்துல மதகுன்னு சொல்றாங்க. மதகுன்னா எதை சொல்லுவாங்க? டேம்ல அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? அணைக்கட்டுல வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அணை வந்து பாசனத்திற்காக திறந்து விடப்பட்டதுன்னு செய்தி எல்லாம் வரும். சோ அப்ப அந்த டேம் அடைச்சு வைக்கக்கூடிய அந்த இததான் மதகுன்னு சொல்லுவாங்க, ஷட்டர்னு சொல்லுவாங்க. அதனுடைய அந்த சங்கிலி எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு பெருசா இருக்கும், ஒவ்வொன்றும் பெருசா இருக்கும். அவ்வளவும் முடிச்சு அதை திருப்பி எடுத்து அந்த டேம் அப்படி தூக்கி விட்டோம்னா தண்ணி அங்க அடைச்சு வைக்கப்பட்ட தண்ணி எல்லாம் போய் பாசனத்துக்கு வெளியில வரும். சோ இந்த டேம், அந்த ஷட்டர், அந்த மதகு தான். அது போல வானத்துல தேவன் அந்த தண்ணியை வச்சுட்டு மதகு மாதிரி போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. இப்ப அந்த சூழ்நிலை வரும்பொழுது தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. 40 நாள் அந்த தண்ணி எல்லாம் பெய்து முடித்தது. அவ்வளவு தண்ணி மேல இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கிற சமுத்திரம், கடல், பசிபிக் சமுத்திரத்துல இருந்து அட்லாண்டிக் சமுத்திரம், இந்திய பெருங்கடல் எல்லாமே மேல ஒரு காலத்துல இருந்ததா இப்ப ஒத்துக்கிட்டு ஊத்தி எல்லாமே ஒரு இடத்துல போய் சேர்ந்தது அப்படிங்கறதா அங்க நம்ம பார்க்கணும். சரியா? சோ இது 2வது நாள். 3வது நாள் நம்ம போயிடலாம். 3வது நாளினுடைய படைப்பு 9வது வசனத்துல இருந்து 13 வரை. வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும். அப்ப தண்ணி மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சோன்னா அந்த தண்ணி எல்லாம் எங்க போகணும்? ஒரு இடத்துல சேரணும். ஓரிடத்தில் சேரவும். வெட்டாந்தரை காணப்படவும். மீதி பகுதி வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். வெட்டாந்தரை தான் பூமின்னு சொல்றோம், லேண்ட்னு சொல்றோம். ஒரு இடத்தில் சேர கடவுதுங்கிறதா என்னது? சமுத்திரம், கடல். சரிங்களா? கடல் நம்ம பார்க்கல. ஒரு இடத்தில் சேர கடவுதுன்னு சொல்லிட்டாரு. தண்ணி பெய்த மழை பூரா ஒரு இடத்துல சேர கடவுது. சரி, எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்துச்சு. ஒரு இடத்துல சேர்ந்துச்சுன்னா மீதி பகுதியெல்லாம் ட்ரை ஆயிடும், வறண்டு போயிடும். அப்ப அதுதான் நிலம்னு சொல்றோம், நிலப்பகுதி, லேண்ட் அப்படின்னு சொல்றேன். இப்ப தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் இதையும் பிறப்பிக்கும் புல் பூண்டுகள் முதல்ல உயிரினம் வர ஆரம்பிக்குது. 3வது நாளில தான் உயிரினங்கள் வர ஆரம்பிக்குது. எப்படி ஆண்டவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தாரோ, உயிர் கொண்டு வந்தாரோ இந்த மனு குலத்துக்கு, அதே போல 3ஆம் நாளில் தான் இந்த உலகத்துக்கு உயிரினம் தேவன் கொண்டு வந்தாரு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் இருக்கு. ஏன் 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரு? ஏன் 2ஆம் நாள் உயிர் தெழல? ஏன் 5ஆம் நாள் உயிர் தெழல? 3ஆம் நாள் தான் உயிர் வர வேண்டும் என்பது அண்ட சராசரத்தை சிருஷ்டிக்கும் போதே தேவன் எழுதி வச்சுட்டாரு. 3வது நாள்ல தான் உயிரினம் வர ஆரம்பிச்சிச்சு. சரியா? உயிர் தெழுதல் வர ஆரம்பிச்சிச்சு. மீண்டும் உயிர் பெற்று எழுகிற அந்த நாள் வருது அப்படிங்கறத பார்க்கிறோம்.
தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்ப புல் பூண்டுகள் மரம் செடி கொடிகள்லாம் அது அப்படியே வர ஆரம்பிக்குது. தங்கள் தங்கள் ஜாதியின்படி. அதென்ன ஜாதியின்படினா நம்ம ஊர்ல ஜாதினா வேற, அங்க பைபிள்ல ஜாதி. தங்கள் தங்கள் ஜாதி புல் பூண்டு தங்கள் தங்கள் ஜாதியின்படியே வர ஆரம்பிச்சிச்சு. ஜாதின் போல ஜோடின்னு போல, ஜோடின்னா தான் ஆண் பெருமா. ஜாதி ஜாதியா வந்துச்சுன்னா கருவேப்பிலை மரம் வந்துச்சுன்னா கருவேப்பிலை மரம் தான் வரும், புதினா மரம் கொண்டு வராது, புதினா செடி கொண்டு வராது இல்லையா. தங்கள் தங்கள் ஜாதியின்படியே அவைகள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னா கருவேப்பிலை மரம், தென்னை மரம், தென்னை மரம்னா தென்னை மரம், தென்னம்பிள்ளை அதான் மாங்காய், மாமரம் அப்படின்னா மாங்காய் அதான் கிடைக்கும். அப்ப மாறி மாறி வராது. அப்ப தங்கள் தங்கள் ஜாதியின்படியே முளைப்பிக்க கடவுது, கொடுக்க கடவுது, பிறப்பிக்க கடவுதுன்னு சொல்லிட்டு கட்டளை போடுறாரு. அங்கே புல் பூண்டுகள் மரம் செடி கொள்ளலாம் அங்க வர ஆரம்பிக்குது. சோ இப்படித்தான் முதலாவதாக 3வது நாளிலே உயிரினங்கள் புல்லுல இருந்து ஆரம்பிக்கிறார். இப்போ ஒரு கேள்வி, ஏன் 3ஆம் நாள்ல உயிரினம் கொண்டு வரணும்னு நினைச்சவர் மனுஷனை ஏன் படைக்கிறார்? 3ஆம் நாள் உயிரை கொண்டு வர வேண்டும் இந்த உலகத்தில் திட்டமிட்டு இருப்பார். ஏன் உயிரை புல்ல கொண்டு வர பதிலாக மனுஷனை கொண்டு வந்திருப்பாங்கல்ல? மனிதனை படைத்து அங்க 3ஆம் நாள்ல கொண்டு வந்திருக்கான் இல்லையா? அப்ப அவன் பார்த்திருப்பான் ஆண்டவர் கடவுள் எப்படி உலகத்தை படைச்சாருங்கிறதெல்லாம் ஆதாம் ஏவாள் பார்த்திருப்பாங்க. ஏன் இங்க கொண்டு வரவில்லை? பூமி எரிந்த நிலையில இருந்துச்சா? பார்த்தோமா, வெளிச்சம் எரியுது அப்படின்னு. இப்பதான் தண்ணி 2ஆம் நாள்ல தான் தண்ணி எல்லாம் வந்து ஜலம் கட்டாந்தரை அப்படின்லாம் இருக்குது. இப்ப தண்ணி வற்றி கட்டாந்தரை உருவாயிருக்கும், ஜலம் எல்லாம் ஒரு இடத்துல கடலாக சேர்ந்திருக்கும். இப்ப தண்ணி வற்றி இருந்துச்சுன்னு சொன்னா உடனே அங்க வந்து என்ன வந்திருக்கும்? உடனே ட்ரையா இருக்காது, இன்னும் சகதியாக சேராக தான் இருந்திருக்கும். அப்ப சேரு சகதியில புல்லு முளைக்கிறது ஈஸியா, மனிதன் வாழ்வது ஈஸியா? சேரு சகதியில சேரு சகதியில முதல் அதுதான் விஞ்ஞானத்துக்கு விரோதமா தேவன் செய்யல. அப்ப சகதியாக இருக்கக்கூடிய நிலப்பகுதி முழுக்க சகதியா இருக்கு, சேராக இருக்கு இல்லையா? தண்ணி மழை பெஞ்சதுனால அந்த தண்ணீர் உருவாகும். அப்ப சேரும் சகதியமா இருக்கிற இடத்துல நம்ம வந்து மனிதர்களை வந்து நடக்க விட முடியாது. அப்ப அங்க என்ன உயிரினம் வரும்னா புல்லு முளைக்கும், பூண்டு முளைக்கும், காய்கறிகள், பழங்கள், செடி கொடிகள் அப்படின்னு சொல்றேன். ரைட்டா? சோ அதனாலதான் இது முதல்ல உயிரினம் கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டவர் இந்த புல் பூண்டுகளை கொண்டு வர்றாரு. முதல் காரணம். 2வது, இன்னும் இந்த உலகத்திலே ஆக்சிஜன், ஜீவ சுவாசம் இன்னும் வரல. ஆக்சிஜன் எப்படி கிடைக்குது நமக்கு இந்த பூமியில? காற்று, ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம். எப்படி? மரம் செடி கொடிகள் வந்தாதான் ஆக்சிஜன் வரும். மரம் செடி கொடி இல்லாமல் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காது. மரம் செடி கொடி இல்லை என்றால் ஆக்சிஜன் இல்லை. ஆக்சிஜன் இல்லை என்றால் கார்பன் டை ஆக்சைடு என்கிற வாயு தான் இந்த உலகத்தை நிரப்பி இருக்கும். இப்ப 3வது நாள் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் நெருப்புனால எரிந்து தண்ணி மழை இப்படி இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடால தான் இந்த பூமி முழுவதும் நிரப்பப்பட்டு இருக்குது. இந்த நேரத்துல மனிதனை கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா மூச்சு திணறல் ஏற்படும். அப்ப மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் எங்க இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா மரங்கள் தான் ஆக்சிஜனை உருவாக்குது. அப்ப முதல்ல மரங்களை வைத்து அதற்கு பின் தான் மனிதனை கொண்டு வருவது என்பது தேவ நீதி. சரிங்களா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒவ்வொரு காரணம் வைத்திருக்கிறார். எவ்வளவு அழகான தேவனாக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், கரெக்டா திட்டமிட்டு நல்லா அனந்த ஞானம் உள்ளவர்னு நம்ம அங்க பார்க்கிறோம் இல்லையா? அப்ப பூமி ஃபுல்லா அந்த ஆக்சிஜன் வேணும் கார்பன் டை ஆக்சைடு நேரத்துல. அப்ப அதனாலதான் அந்த மரங்கள் தான் என்ன பண்ணும், அந்த கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிட்டு ஆக்சிஜனை வெளியேற்றும் இல்லையா? அதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபுட்டு வேணும், மனிதன் உயிர் வாழ்றதுக்கு ஃபுட்டு வேணும். ஆமா, மரம் செடி கொடிகள் முதல்ல வேணும். அதனாலதான் இந்த இரவு நேரத்துல என்ன பண்ணுது, மரங்கள்லாம் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. பகல் நேரத்துல ஆக்சிஜனை வெளியேற்று கொடுக்குது. அதனால இரவு நேரத்துல மரத்துக்கு கீழே படுக்காத, பேய் அடிச்சிடும். நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு காலத்துல சொல்லுவாங்க, மரத்துக்கு கீழே படுக்காதா பேய் அடிச்சிடும் அப்படின்னு. பேய் அடிக்கும் மரத்துக்கு கீழே படுத்தா வேப்ப மரத்துக்கு கீழே. என்ன அப்படின்னா அவன் கார்பன் டை ஆக்சைடு அந்த நேரத்துல கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். மரங்கள் இரவு நேரத்துல கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். நமக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லை, நமக்கு ஆக்சிஜன் தான் வேணும். அப்ப ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலை அங்க உருவாகும் இல்லையா? அப்ப மூச்சு திணறல் ஏற்படும். ஆக்சிஜன் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம், உடனே மூச்சு திணறல் வரும் இல்லையா? நமக்கு மூச்சு திணறல் பத்தியா பேய் அடிச்சிருச்சு பத்தியா, நான் தான் சொன்னேன் நைட்ல படுக்காதெல்லாம் மரத்துக்கு கீழே அப்படிங்கிறது.
அந்த காலத்துல ஸ்கூல் கிடையாது, புக்கு கிடையாது, அறிவு கிடையாது. அந்த நேரத்துல போய் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அப்படின்னா எங்க அம்மாவுக்கு என்னமோ ஆகி போச்சுன்றாங்க. அப்ப அவனுக்கு புரியுற மாதிரி என்ன சொல்லணும், பேய் அடிச்சு போட்டா அப்படின்னா ஐயோ நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப விஞ்ஞானம் சொல்லுகிற ஒரு காரியமாக அது இருக்குது. 3வது நாள் காரியம். 4வது நாள் போயிடலாம். 1வது அதிகாரம் 14 இருந்து 19 14 to 19. தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகுவதாக, வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாகுவதாக, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். அப்ப அந்த கோள்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்கு, காலங்களை குறிப்பதற்காக. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கோள் ஏன் பூமி சூரியனை சுத்தி வருது, ஏன் பூமி தன்னைத்தானே சுற்றி வருகிறது? பூமி தன்னைத்தானே சுற்றினாதான் ஒரு நாள், பூமி சுற்றினாதான் பகல் இரவு. சுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நைட்டு என்ன பண்ணாங்க, நமக்கு நைட்டு ஃபுல்லா நைட்டா தான் இருக்கும். அமெரிக்காரனுக்கு பகல் ஃபுல்லாவே இருக்கும், எப்படா தூங்குறதுன்னு இருப்பான். சரியா? அப்ப பூமி சுற்றினாதான் ஒரு சைடு பகல், ஒரு சைடு இரவு, இப்படி மாறி மாறி வரும். அப்ப இதெல்லாம் 12 மணி நேரம் பிரிக்கிறாங்க. அப்ப தேவன் அதனாலதான் மனித குடியிருப்புக்காக பூமியை உண்டாக்கி இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். அப்ப காலங்களையும் நாட்களையும் சீசன் வருஷங்களையும் உண்டாக்குவதற்காக தான் இந்த கோள்கள் எல்லாம். தொடர்ந்து அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும், பகலை ஆள பெரியதொரு சுடர், இரவை ஆள சிறிய சுடர். இப்ப பாருங்க, இரவை ஆளக்கூடிய சுடர் எங்க இருக்குது போட்டோல தெரியலையா உங்களுக்கு? மறைச்சிருக்கு ஸ்பீக்கர் கீழே இருக்கு பாருங்க. 3 இருக்குதா? இதான். இப்ப எது பெரிய சுடர், எது சிறிய சுடர்? சன்னுதான் சிறிய சுடர். நிலா பெருசா இருக்கு. ஜூம் பண்ணா அது பெருசா. நம்ம இங்க நின்று பாக்குறோம். இங்க நின்று பார்க்கும்போது நமக்கு மூணு பெருசா தெரியும். சரியா? இப்ப சூரியன் பாத்தீங்கன்னா தூரத்துல இருக்கனால அது பெருசா தெரியும். எத்தனை பூமியை சூரியனுக்குள்ள வைக்கலாம் பார்த்தோம். அத்தனை பூமியை கொண்டு சூரியனுக்குள்ள வைக்கலாம் அப்படின் போது நீங்க அவ்வளவு பெரிய ஒரு கோள் தான் சூரியன். குடும்ப தலைவர் இல்ல, அதனால அவர் பெருசா தான் இருக்கணும், பெரியவர் அவர். அதனால சூரியன் இப்ப பகலை ஆள பெரியதொரு சுடர், இரவை ஆள சிறியதொரு சுடர் என்று மகத்தான 2 சுடர்களை உருவாக்கி அங்க கொண்டு வைக்கிறோம். இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் ஆரம்பத்துல பைபிள் ஸ்டடியில. 4வது நாள் தான் சூரிய சந்திரனை கடவுள் படைச்சாரு அப்படின்னு பைபிள் இருக்கு. முதல் நாள் வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டோமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்பதான் அது பதில் பார்க்க வெளிச்சம். இந்த பதில் தான் அப்பவும் சொன்னீங்க, தப்புன்னு சொல்றேன். அப்புறம் இருக்கு சூரியன் சந்திரன். நானே உனக்கு வெளிச்சம் பெருசா இருந்திருக்கலாம். பூமியை எரிஞ்சிட்டு இருந்தது, அதனால வெளிச்சமா அந்த வெளிச்சம் வேற. வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லியாச்சு. இப்ப வெளிச்சம் வந்துருச்சு. முதலாவது நாள்ல வெளிச்சத்தை படைச்சிட்டாரு. ஆனா 4வது நாள்ல தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் தான் வெளிச்சம் தரக்கூடிய கோள்கள் 4வது நாள் தான் வருது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப முதல் நாள் 2வது நாள் வெளிச்சம், 3வது நாள் புல் பூண்டு வளர்றதுக்கெல்லாம் வெளிச்சம், அதெல்லாம் இப்ப எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 4வது நாள் தேவன் சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைக்கவில்லை. முதல் நாளே படைச்சிட்டாரு. 4வது நாள் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க சார். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். சரி. அவைகளை பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆள வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். ஆகாய விரிவிலே கொண்டு போய் வைக்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. 1வது நாள் படைச்சிட்டாரு, சரியா? சூரிய சந்திரன் எல்லாம் படைச்சிட்டாரு. 4வது நாள் என்ன பண்றாரு? கொண்டு போய் அங்கங்க கொண்டு போய் இந்த வைக்கிறார். நம்ம பார்த்தோம்ல ஆர்பிட்னு பார்த்தோம்ல, அந்த ரவுண்டா கேலக்ஸி சூரிய குடும்பத்துல ஒரு ரவுண்ட் பார்த்தோம்ல. எப்பா பூமியை படைச்சிட்டாச்சு, படைச்சிட்டு 3வது கோளா நீ இரு அப்படின்னு நான் கொண்டு போய் வைக்கிறது.
புதன் கிரகத்தை படைச்சிட்டு முதல் கோளா நீ இருன்னு கொண்டு போய் வைக்கிறது. அப்படித்தான் வைத்தல். நம்ம ஒரு புது வீட்டுக்கு போறோம், பழைய வீட்டுல இருந்து புது வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போறோம், பழைய வீட்டுல இருந்து எல்லா ஜாமான் எல்லாம் எடுத்து கொண்டு போய் முதல் நாள் புது வீட்டுக்கு போனோம்னா அங்கங்க கொண்டு போய் கரெக்டா வச்சிருவோமா? முதல்ல ஜாமான பூரா எங்க பண்ணுவோம்? ஹால்ல கொண்டு போய் வச்சிருவோம். ஹால்ல கொண்டு போய் முதல்ல வச்சுட்டு, இப்ப இன்னைக்கு முடியல, உடம்பு முடியல, எனக்கு நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 நாள் 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், சிலருக்கு 1 வாரம் கூட ஆகும், சிலருக்கு 1 மாசம் ஆனாலும் செட் பண்ண மாட்டோம். எப்ப செட் பண்றோம்? கொண்டு போய் வச்சாச்சு, பழைய வீட்டை காலி பண்ணியாச்சு, புது வீட்டுக்கு வந்தாச்சு, பொருள்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. ஆனா செட் பண்றதுக்கு நாள் ஆகும். இங்க வைங்க, அங்க வைங்க, இந்த அங்க வைக்காத இங்க வைங்கன்னு சொல்லிட்டு 2வது நாளோ 3ஆம் நாளோ. இது போலதான் தேவன் உலகத்தின் சுடர்களை எல்லாம் ஏற்கனவே படைச்சாச்சு. 4வது நாள்ல கொண்டு போய் செட் தம் ஆன் தி எர்த்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. வைத்தார், கொண்டு போய் வைக்கிறார், படைக்கல, வைத்தார். சரிங்களா? 4வது நாள்ல அதை கொண்டு போய் வைக்கிறாரு அப்படிங்கறத நம்ம அங்க பாக்குறோம். லெட் தேர் பி லைட் அப்படிங்கறதுலயே உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறது. இப்ப செட் தம் ஆன் எர்த், அந்த வைத்தாருங்கிறத செட் பண்றாருன்னு அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. சரியா? 4வது நாள். சரி, இப்ப 5வது நாளுக்கு போயிடலாம். இதை நீங்க பாருங்க, 1:17 போட்டிருக்கு. God set them in the sky. ஒரு மொழிபெயர்ப்புல God set them செட் பண்றாரு. இன்னொரு இங்கிலீஷ் பைபிள்ல God placed them பிளேஸ் பண்றாரு, கொண்டு போய் வைக்கிறாரு. இன்னொன்னு மொழிபெயர்ப்பு பாருங்க, God புட்னா வைக்கிறது. Put these lights in the sky. ஸ்கைல கொண்டு போய் வைக்கிறார். பொது மொழிபெயர்ப்பு பாருங்க, இறைவன் அவற்றை வானவெளியில் வைத்தார். தமிழ் பொது மொழிபெயர்ப்பு இல்லையா, திருவுலி பொதுமொழிபெயர்ப்புல இறைவன் அவற்றை வானவெளியில் வைத்தார். வானவெளின்னு பார்த்தோமா, ஹெவன்லி பாடிஸ், அங்க கொண்டு போய் வைக்கிறார். சூரியன் இங்கே இரு, பூமி இங்கே இரு, சந்திரன் இங்கே இரு அப்படின்னு ஒவ்வொன்றையும் அங்கே வைக்கிறார் அப்படிங்கிறது 1:17 ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லுகிற காரியம். இப்ப 5வது நாள் 20 இருந்து 23 வரை நீந்தும் ஜீவ ஜந்துக்கள், பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவையையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் ஜாதியின்படியே, மகா மச்சங்கள் மீன்களை ஜலத்தின் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்டது. எத்தனை மீன் வகைகள் இருக்கு தெரியுமா? யாருக்காவது? மீனவர்களுக்கு தெரியும் எத்தனை மீன் இருக்கும். நீங்க ஃபிஷர்மேன், மீன் பிடி கிராமங்கள்ல நம்ம போயிருப்பீங்க, நீங்க ஓடி அங்க போய் கேட்டு பாருங்க, ஒவ்வொரு புதுசு புதுசா மீன்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்க சாப்பிட்டது இல்லையே, பார்த்தது இல்லையே அப்படின்னு. ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்கு கடவுதுங்கிறாங்க. அவ்வளவு மீன் வகைகள், அவ்வளவு வகை படைக்கப்படுகிறது 5வது நாள்ல. சகலவித நீர்வாழும் ஜந்துக்கள், சிறப்புள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்ப 5வது நாள்ல இந்த உயிரினங்கள் எல்லாம் தேவன் படைக்கிறார். பறவைகள், விலங்குகள் எல்லாத்தையும் அவரங்க படைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சோ அதுதான் வந்து நம்ம 5வது நாள்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்ப 6வது நாள் போயிடலாம். 6வது நாள் ஆதியாகமம் 1:24 இருந்து 31 வரைக்கும். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ சந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பெட் அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் பிரிக்கிறாங்க. விலங்குகளை தேவன் 2ஆ பிரிக்கிறார். நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள். நாட்டு மிருகங்கள்ங்கிறது பெட் அனிமல்ஸ், நம்ம பெட்டா நமக்கு மனிதர்களுக்கு பயன்படுகிறது எல்லாம் நாட்டு மிருகங்கள். மனிதர்களுக்கு நேரடியாக பயன்படாதவைகள் எல்லாம் காட்டு மிருகங்கள், வைல்ட் அனிமல்ஸ் இல்லையா? புலி, சிங்கம், கரடி இதெல்லாம் நமக்கு ஏதாவது பயனுள்ளதா இருக்குதா? அதெல்லாம் தூக்கி தனியா வச்சுட்டாரு, காட்டு மிருகங்கள். ஆனா நமக்கு வந்து பயனுள்ள மிருகங்கள் தான் பாத்தீங்கன்னா நம்ம கூடவே இருக்கும். ஆடு, மாடு, கோழியில இருந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாட்டு மிருகங்கள் அப்படிங்கறத நமக்கு தெரியும். நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் அப்படின்னு சொல்லி. இப்ப யானை மனிதனுக்கு பயனுள்ளதா இல்லையா? யானை மனிதனுக்கு பயனுள்ளது இல்லையா? ஒரு லிப்ட, ஒரு வெயிட்ட தூக்கணும், மரத்தை தூக்கணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா பயனுள்ளது. அதையும் பெட்டனிமலா தேவன் நமக்கு அனுமதிக்கல. வீட்டு மிருக லிஸ்ட்ல யானையை கொண்டு வந்துருக்கலாம்ல. ஒரே அதுக்கு தீனி போட முடியாது நமக்கு.
அது எப்பவோ வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நம்ம லிஃப்ட் நம்ம தூக்குவோம், மரத்தை தூக்க வைப்போம். அதுக்காக வருஷம் பூரா அதுக்கு சாப்பாடு போட முடியுமா? மனிதர்களால முடியாது. அப்படிங்கறனால அது காட்டு மிருகத்துல கொண்டு வந்து வச்சுட்டோம். மற்றபடி மனிதனுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரே மிருகம் அப்படின்னு பார்த்தோம்னா யானை சொல்றாங்க. புலி, சிங்கம், கரடி இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது யானை வந்து அவ்வளவு ரொம்ப ஃப்ரெண்டா பழகக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு யானை சொல்றாங்க. அது வந்து மனிதர்களுக்கு பயன்படக்கூடியது. மரங்களை தூக்கி வைக்க, ஒரு வெயிட்டை தூக்கி வைக்க எல்லாம் பயனுள்ளது. ஆனால் அதை ஊருக்குள்ள கொண்டு வர முடியாது. சரிங்களா? அதனால அது காட்டு மிருகம் அப்படிங்கிற ஒரு இதுல அதை அங்கேயே வை அப்படின்னு சொல்லிட்டு தேவனே பிரிச்சுட்டார். காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் அவர் படைத்து பிரித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப மனிதர்களுக்கு சாப்பாடு 28, 29. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்தின் மச்சங்கள் மீன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும், சகல விதமான ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப ஆண்டு கொள்ளும் போது அவர் கண்ட்ரோல் பண்ணி அடிச்சு சாப்பிடுறார். சரி, இப்படி உயிரினங்கள் எல்லாவற்றையும் படைத்துட்டு 6வது நாள்ல கடைசியாக தேவன் சிருஷ்டித்ததுதான் யாரு? மனிதன். இல்லையா? மனிதன் வந்து அங்க சிருஷ்டிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆதாம், ஆதாமா, ஆதாமா அப்படின்னா இப்ரேய வார்த்தையில எர்த், பூமின்னு அர்த்தம், மண்ணு. ஆதாம், சரியா? சிவந்த மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வார்த்தை இஷ் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. இஷ் அப்படின்னா மனிதன் அர்த்தம், இஷா அப்படின்னா மனுஷின்னு அர்த்தம். இஷ், இஷா, மனிதன், ஹி, ஷி அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா? ஆண், பெண். சோ இப்படி கடைசி நாள்ல 6வது நாள்ல தேவன் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படியே மனிதனை உண்டாக்குவோமாக சொல்லிட்டு மனிதனை உண்டாக்குகிறார். அப்ப அவர்களை படைக்கும் போதே ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். நம்ம முதல் அதிகாரத்திலே ஆணும் பெண்ணும் வந்துடுறாங்க, ஏவல் வந்துடுறாங்க. ஆனா 2வது அதிகாரத்துல தான் எப்படி படைக்கப்பட்டாளுங்கிறது சொல்லப்படுகிறது. நான் அதான் ஆரம்பத்திலே பாட ஆரம்பிக்கும்போது சொன்னேன், இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து தலைப்பு செய்திகள் மட்டும்தான். விரிவான செய்திகள்ங்கிறது 2வது அதிகாரம். நியூஸ்ல தலைப்பு செய்திகள் அவ்வளவுதான். விரிவான எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது 2வது அதிகாரத்துல. அதனால முதல் அதிகாரத்திலேயே ஏவாள் வந்துட்டாங்க இல்ல, 2வது அதிகாரத்துல வர்றாங்க. ஆனால் என்னென்ன படைக்கப்பட்டிருக்கிற லிஸ்ட முதல் அதிகாரத்திலேயே சொல்லியிருக்கோம். சோ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? இப்ப இவங்க 2 பேரும் எங்க படைக்கிறாரு? மனிதர்களை எங்க படைக்கிறாரு? ஏதேன் தோட்டத்திலயா, ஏதேன் தோட்டத்துக்கு வெளியிலயா? தோட்டத்துல படைச்சாரு. 2வது அதிகாரம் 7, 8. மண்ணினாலே உருவாக்குகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மரித்தோரிக்கை பாடத்துல இல்லையா? மண்ணினாலே மனிதனை உண்டாக்குகிறார். மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸ், அந்த சத்துக்களை எல்லாம் வைத்து, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், துத்தநாகம், எல்லா சத்துக்களையும் வைத்து மனிதனை உருவாக்கிட்டார். மனிதனை உருவாக்கிட்டு இப்ப ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதுகிறான். அந்த ஜீவ சுவாசத்துக்கு பேர் என்ன? சயின்ஸ் சொல்லுகிற பேர் என்ன? ஆக்சிஜன். அதுதான் சுவாச காற்று நம்ம இழுக்கிறோம் இல்லையா? சோ அதான் சுவாச காற்று. ஆக்சிஜனை அவர் நாசியிலே ஊதுகிறார். மனிதன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். ஜீவன் கூட்டல் ஆத்மா, ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? தேவனாகிய கர்த்தர் இலக்கிய ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி நாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்ப ஏதேன் தோட்டத்துல உருவாக்குனாரா, ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில உருவாக்குனாரா? உருவாக்கி உள்ள ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில உருவாக்கி, ஏதேன் தோட்டத்தை உருவாக்குனதுக்கு அப்புறம் அங்க கொண்டு போய் வைக்கிறார். 3வது அதிகாரம் 23. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தி தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பாத்தீங்களா? கடைசியில அவன் முடிச்சோடனே அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாரு. இப்ப நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொலைஞ்சிடுறாரு. அப்ப வெளியில அவன் எங்க இருந்து வந்தியோ அங்க இருப்போம். அப்ப ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில படைத்து ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக அனுமதிக்கிறாரு. ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த வேலை முடிஞ்சிருச்சு, பாவம் செஞ்சுட்டான், தேவனுடைய கட்டளை கீழ்பட்டோம்னா அதுல இருந்து அனுப்பிச்சிடுறாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, இப்ப தேவன் மனிதரை படைக்கும் போது தன்னுடைய சாயலில் படைத்தார் பார்க்கணும். 1:26 வருஷம் 126. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்ப 2 விதத்துல தேவன் மனிதனை உண்டாக்குகிறார். சாயல், ரூபம். என்ன வித்தியாசம்? சாயல்
அப்படின்னா இமேஜ்னு அர்த்தம். சரியா? சாயல் அப்படின்னா இமேஜ். இமேஜ்னா எப்படி? தேவனை போல அவருடைய கேரக்டர்ஸை நமக்குள்ள வைத்து இந்த மனிதனை படைக்கிறார். தன்னுடைய கேரக்டர், தன்னுடைய குவாலிட்டி, தன்னுடைய குணாதிசயங்கள்லாம் இருக்கு இல்லையா, தேவனுக்கு குணாதிசயம் இருக்கு, அந்த குணாதிசயங்களை எல்லாம் உள்ள வைத்து மனிதனையும் மனுஷனையும் படைக்கிறார். அதான் சாயலின், என்னுடைய சாயலின் படியே நான் இந்த மனிதனை நான் படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம குழந்தை பிறந்திருக்கு ஒருத்தவங்களுக்கு, நம்ம போனோடனே குழந்தைய பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? அப்பா சாயலா அம்மா சாயலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப யார் சாயல்ல இருக்கிறாங்க அவங்க சொல்லணும்னா நம்ம சொல்ல வச்சிருவோம், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சாயல் அப்படிங்கிறது என்னது? அவரை போல, ரைட்டா? இமேஜ் ஆஃப் காட் அப்படிங்கிறது. அப்ப தேவ சாயலில் மனிதன் படைக்கப்பட்டான். இப்ப தேவனுடைய குணங்கள் என்னென்ன நமக்குள்ள இருக்குது? ஏதாவது இருக்குதா? முதல்ல ஒண்ணுமே இல்லையா? இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அன்பு இல்லையா சிஸ்டர்? இருக்குது. என்ன அளவு கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். அங்க 100 இருந்துச்சுன்னா நமக்கு 10 இருக்கலாம், 0 இருக்கலாம், மைனஸ்ல கூட போகலாம், மில்லியில இருக்கலாம், எத்தனை இருக்கலாம், ஆனா இருக்கும். சரியா? இருக்கும். அன்பு இருக்குது. அடுத்து சாந்தம். சாந்தம் இருக்குதா? பெரும்பாலும் இருக்காது. பெரும்பாலும் இருக்காது, சில நேரத்துல இருக்கும். சாந்த குணம், சமாதானம், தேவ குவாலிட்டி, சமாதானம், பணிவு, மன்னிப்பு, நீடிய பொறுமை, தயவு, பரிசுத்தம், அன்பு, மனத்தாழ்மை, இச்சையடக்கம், இது எல்லாம் தேவ சுபாவங்கள், தேவனுடைய சாயல், தேவனுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர். அதை தான் பிள்ளைக்கு வைத்து அனுப்புகிறார். அப்பாவை போல, தாயை போல பிள்ளை சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அப்பா நம்மளை படைக்கும் போது என்னுடைய குணங்கள் கொண்டவராக மனிதன் இருக்கணும்னு சொல்லிதான் படைக்கும். அதான் சாயல் அப்படின்னு சொல்லிட்டு. அதை இழந்தான், அதை இன்னும் இழக்கல. தேவன் உயிரை உண்டாக்க முடியும். தேவனால் ஒரு உயிரை உண்டாக்க முடியும். நம்மால உயிரை உண்டாக்க முடியுமா? முடியாதா? உண்டாக்க முடியுமா? முடியாதா? குழந்தை பெற்றுக்கிறோம் இல்லையா? ஒரு உயிரை உண்டாக்க முடியுதா இல்லையா? தேவன் பெயர் வைக்கிறார். எல்லாத்தையும் தேவன் பெயர் வைக்கிறார். நம்ம பெயர் வைக்கிறோமா? ஒரு வீடு கட்டினா ஒரு பேர் வைக்கிறோம், ஒரு பூனைக்குட்டி வாங்கினா பூனைக்குட்டிக்கு ஒரு பேர் வைக்கிறோம். இதெல்லாம் தேவ சாயல், தேவனுடைய குணம். அது மன்னிப்பு, சாந்தம், அன்பு, அதை தாண்டி இந்த குணங்கள்லாம் நமக்குள்ள இன்னும் இருக்குது. அதை நம்ம இழந்துடல இன்னும். தேவன் நமக்குள்ள அந்த பரிசுத்தாவி தந்தனால அந்த சாயல் கொஞ்சம் வச்சிருக்கிறோம். அந்த பூரணத்தை நோக்கி வருவதுதான் இப்ப பிரச்சனை. அதை இழந்துட்டோம். மனிதன் பூரண ஆத்மாவாக மனிதனாக இருந்தான் ஆதாம். ஆனால் அந்த பூரணத்தை இழந்துட்டார். 100% அன்பு அது இல்ல, பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து அந்த 100% அன்பை பெற்றவராக வந்துதான் அதை என்ன பண்றாரு? திரும்ப நமக்கு கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு மரித்தார். ரைட்டா? அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றபடி அதான் சாயல் அப்படிங்கிறது குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தூதர்களுக்கும் இந்த சாயல் உண்டு. தூதர்களுக்கும் அந்த கேரக்டர் இருக்குது. அன்பு இருக்குதா? தூதர்களுக்கும் அன்பு இருக்கு. இரக்கம் இருக்கா? பரிசுத்தம் இருக்குதா? இச்சையடக்கம் இருக்கா? எல்லாம் இருக்குது. தூதர்களுக்கும் அந்த சாயல் இருக்கு. ஆனால் தூதர்களுக்கு ரூபம் இல்லை. மனிதனை தன் சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியும் படைத்தார்னு பார்க்கிறோம். சாயல என்ன பார்க்கிறோம்? ரூபம் என்ன அப்படின்னா லைக்னஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது, அவரை போல இருக்கக்கூடிய காரியம் அப்படிங்கிறது. அது தூதர்களுக்கு இல்ல, மனிதர்களுக்கு அந்த காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியும் அவர் இந்த மனிதனை படைத்தார் அப்படின்னு சொல்லி. ரூபம்னா சரீரம், சரீர அமைப்பு. அவருக்கு கண்ணு, தேவனுக்கு கண்ணு இருக்கு. அவர் ஆவியாக இருக்கிறார், இருந்தாலும் அவருக்கு கண்ணு இருக்குது, காது இருக்குது, உணர்வு இருக்குது, இருதயம் இருக்குது, மனஸ்தாபப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு, பார்க்கிறாரு, திட்டுறாரு, கோவப்படுறாரு இல்லையா? தேவன் ஆவியாக இருக்கிறார், ஆனா எல்லாம் இருக்கு. சோ அந்த காரியங்கள் எல்லாம் மனிதனுக்குள்ளாக வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப எல்லாம் அதே சாயல், அதே ரூபத்தை நமக்கு கொடுத்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கிறோம்? தேவன் நம்ம எல்லாருக்கும் ஈக்குவலா தான் அவருடைய அன்பையும் பரிசுத்தையோ நமக்கு சொன்ன எல்லாத்தையும் கொடுத்திருப்பாரு. ஆனா அதே அளவுல ஈக்குவலாவா வச்சிருக்கிறோம். இப்ப நீங்க நம்ம எல்லாரும், நான் என்னை மாதிரி பிரதர் இருக்காரா, பிரதர் மாதிரி நான் இருக்கணும் இல்ல, மாறி இருக்கு. ஏன் மாறுது? பிள்ளை பிறக்கும் போது அந்த சாயலை உள்ள வச்சு அனுப்புறாரு. ஆனால் பிள்ளை வளருகிற சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வாழும் சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப ஏரியாவை பொறுத்து மாறும். சில ஏரியாவில பிள்ளை வளருது அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட காரியங்களையும் நல்ல காரியங்களையும் கற்றுக்கொள்ளும். நான் வேற ஒரு ஏரியாவில வளர்றேன்,
நான் வேற ஒரு குடும்ப சூழ்நிலை வளர்றேன், வேற ஒரு பொருளாதார சூழ்நிலையில் வளர்றேன். இது மாறுகிறது. நாம் வளர வளர வாழுகிற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நான் எந்த ஃப்ரெண்ட்ஸோட நான் பழகுறேன், பிரதர் எந்த ஃப்ரெண்ட்ஸோட பழகுறாங்க, மாறுமா மாறாதா? எங்களுக்குள்ள ஒரே அன்பை தேவன் வச்சிருந்தாலும் அவர் வாழுகிற சூழ்நிலை மாறும், என்னுடைய வாழுகிற சூழ்நிலை மாறும். நான் இருக்கக்கூடிய ஏரியாவை பொறுத்து என்னுடைய கேரக்டர் மாறும், கூடும் அல்லது குறையும். பொருளாதாரத்தை பொறுத்து என்னுடைய கேரக்டர் கூடும் அல்லது குறையும். சரிங்களா? இது வந்து நமக்கு மாறக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரி, 6வது நாள் பார்த்துட்டோமா? இப்ப கடைசியா 7வது நாள் பார்த்து முடிச்சிடலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1ல இருந்து 4 வரை. இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு இவ்விதமாய் தீர்ந்தது. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். சரிங்களா? ஓய்ந்திருந்தார். God rested. 7th day வந்து என்னது? God rested. 7ஆம் நாள் கேலண்டர் படி எந்த நாள்? கேலண்டர் படி 7வது நாள் எந்த நாள்? ஓய்வு நாள் தான். அது என்ன கிழமை? சனிக்கிழமை. நான் தப்பா கேட்டேன், நான் மன்னிச்சுக்கேன். எந்த கிழமை? சனிக்கிழமை தான் கேலண்டர் படி. எத்தனை கேலண்டர் இருக்கு நீங்க பாத்துக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்தின் முதலாவது நாள். அப்ப 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள். சனிக்கிழமை தானே ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை சர்ச் வச்சிருக்கீங்க. ஓய்வு நாள் எத்தனாவது நாள்? எத்தனாவது கிழமை? எந்த கிழமை? சனிக்கிழமை. ஓய்வு நாளை ஆசரிப்பாய் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரே ஓய்வு நாள் 7ஆம் நாள் தான் ஓய்ந்திருந்தார். பூமியில மறிச்சு வீட்டு போது இந்த தெளிவு, இந்த விளக்கம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா 7ஆம் நாள் சபை பிரிவுல ஒரு சபை உலகம் முழுவதும் இருக்குது. 7th இங்க இருக்கு, 7th day Adventist சொல்லிட்டு இருக்கு. 7ஆம் நாள் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு, சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஆமா, சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். 7ஆம் நாள் சனிக்கிழமை தான். ஆமா, 7ஆம் நாள் சனிக்கிழமை தான். அப்புறம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை போடுறீங்க? ஞாயிற்றுக்கிழமை தான் எங்க ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். உங்க ஆண்டவர் சனிக்கிழமை உயிர்த்தெழுந்தாருன்னா நாங்க ஒண்ணு கேட்கிறேன். எங்க ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தாரு. அதை பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. சரியா? அது வந்து பிரமாணங்கள், அது மாறுகிறது, அது நமக்கு கிடையாது. சோ அது லிட்டரலா அதை நம்ம எடுத்துக்க முடியாது. சரியா? சோ இது 7ஆம் நாள். அது வேற ஒரு டாபிக். ஒரு சின்னதா ஞாபகம் வந்தது, அதனால நான் சொல்றேன். சோ 7ஆம் நாளில் கர்த்தர் வந்து ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி. இப்ப ஓய்வு எடுத்தாருன்னா இப்பயும் ஓய்வுல இருக்காரா? ஓய்ந்திருந்தாருன்னா எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதா ஓய்ந்திருந்தார். கரெக்டா? நான் ஓய்வுல இருக்க, ரெஸ்ட்ல இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? படுத்து தூங்குறதா நம்ம ரெஸ்ட்ல இருக்கேன்னு சொல்லுவோம். கரெக்டா? நான் ரெஸ்ட்ல இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? படுத்து தூங்குறேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேங்க, இன்னைக்கு ரெஸ்ட்டுங்க, இன்னைக்கு சமையல் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா எந்த வேலையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப தேவன் அந்த மாதிரி சொன்னாரா? அப்ப எந்த வேலையும் அவர் செய்யலையா? செய்யலன்னா உலகமும் போயிடுங்க, ஒண்ணுமே இருக்காது. கரெக்டுங்களா? அப்ப அவர் ஓய்ந்து இருந்தாரா என்னது? படைப்பின் வேலையை முடித்து விட்டார். ஓய்வுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா வேறொரு வேலைக்கு போறது. இந்த வேலை முடிஞ்சிருச்சு, அடுத்த வேலைக்கு போறோம், அவ்வளவுதான். இதான் ஓய்வு. சரியா? நான் வந்து ஓய்வுங்கிறது வேற. அப்ப இந்த வேலையை நாங்கள் முடித்து விட்டோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப முதல் அதிகாரம் எப்படி படைக்கப்பட்டது இந்த உலகம் என்பதனுடைய ரொம்ப சுருக்கமான, நான் சொன்ன மாதிரி தலைப்பு செய்திகள் மட்டும்தான் ஆதியாகமம் முதல் அதிகாரம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல விரிவான செய்திகள். மனிதனை தேவன் எப்படி படைத்தார், விலாயிலிருந்து படைத்தார்ங்கிறதுலாம் 2வது அதிகாரத்துல இருக்கு. முதல் அதிகாரத்துல இல்லை என்பதை நம்ம அதை பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரிங்களா? சோ இதுதான் நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ ஒரு கடைசி ஒரு கேள்வி. இந்த எத்தனை நாள்ல இந்த உலகத்தை படைச்சார்? 7 நாள் தான் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள்னு பார்க்கணும் இல்லையா? காலையும் மாலையும் சேர்ந்து முதலாம் நாள் ஆயிடுச்சு, காலையும் மாலையும் சேர்ந்து 2ஆம் நாள் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். இப்ப இது ஒரு நாள் 24 மணி நேரம் கணக்கா? இது 24 மணி நேரம் கணக்கா? அப்படிதான். இந்த புத்தகம் சிஎஸ்ஐல போட்டிருக்க, மதுரையில பாளையங்கோட்டை, திருநெல்வேலி அவங்க டைசிஸ்ல போட்ட புத்தகம். இது 2003 புத்தகம். 2008 முதல் பதிப்பு போட்டிருக்காங்க. 7 பதிப்பகம் பாளையங்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க தென்னிந்திய திருச்சபை நாளில் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். ஒருத்தர் மேசு செயராசன் அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார். திருநெல்வேலி வந்து எழுதியிருக்காங்க. பைபிள் தோராங்கிறது என்னது? 5 ஆகமங்கள் கொண்டுதான் இது தோரா. சரியா? 5 ஆகமம். இப்ப இதுல நான் அந்த நாளை பாருங்க. இதுல இன்னொன்னு நான் சொல்லியிருக்கேன். இது பாருங்க, ஆத்மா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆத்மா அப்படிங்கிறது இதுல என்ன போட்டிருக்கு? ஆதியாகமம் 2:7 இதில் சேர்த்திருக்கும் ஆத்மா என்ற சொல் எபிரேய மூலத்தில் எக்காலத்திலும் இல்லை. பிரதர் கடைசியில் சொல்லி முடிச்சாங்க இல்லையா? ஆத்மாங்கிறது ஹீப்ரு பைபிள்ல ஆத்மாங்கிற வார்த்தையே இல்லைன்னு சிஎஸ்ஐ பைபிள் அவங்க போட்ட புத்தகத்துல போட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஆத்மாங்கிறது தனியா உள்ள இருக்குது அப்படிங்கறதெல்லாம் இல்ல, எக்காலத்திலும் இல்லை. மனிதன் ஒரு ஜீவன், ஒரு உயிர் ஆனான் என்பதே மூலம். மனிதன் வந்து ஒரு உயிராக மாறினான்ங்கிறது தான் அங்க ஆத்மான்னு நம்ம போட்டிருக்கு. ஆத்மாங்கிறது தனியா ஒண்ணு இல்லைங்கிறது நாங்க மட்டும் சொல்லல, உலகத்திலே பைபிளை ஆராய்ந்து பார்க்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் சொல்லுகிற காரியம் என்பது இது உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ். சரிங்களா? அதெல்லாம் கலரா தெரியறதுக்காக நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த புத்தகத்துல இதை குறிச்சு போட்டிருக்கு. நீங்க அட்ரஸ் வேணா தர, நீங்க அதை வாங்கிக்கலாம் அந்த புத்தகத்துல. இப்ப இதுல காலையும் மாலையும் சேர்ந்து ஒரு நாள் ஆயிடுச்சு, 2ஆம் நாள் ஆயிடுச்சுன்னு பாக்குறோம் இல்லைங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு அந்தி காலம் வந்தது, ஒரு விடியற் காலம் நிறைந்தது, முதல் யுகம்னு கொடுக்கும். முதலாவது நாள் 2வது நாள்னு போடல, யுகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்டர்லைன்மெண்ட்டுக்கு வந்து யுகம் யுகம், 2வது யுகம், 3வது யுகம், 4வது யுகம், யுகம் 5வது நாள் கிடையாது, 5வது யுகம். இப்ப யுகம்னா என்னன்னு கீழே ஒரு அடிக்குறிப்பு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? யுகம் என்றால் யோம் என்கிற எபிரேய வார்த்தையிலிருந்து வந்தா யுகம். இந்த யோம் அல்லது யுகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இது நாள், மாதம், வருடம், பருவங்கள், இப்படி எத்தனையும் குறிக்கிறது. சரியா? அப்ப யுகம் அப்படிங்கிற வார்த்தை தான் ஒரிஜினல்ல போடப்பட்டிருக்கு, நாள் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரத்தில் இந்த உலகம் படைக்கப்படவில்லை. நம்ம வைத்திருக்கிற 24 மணி நேரம் பூமி ஒரு தடவை சுத்திட்டு வர்றதுக்காக வருது இல்லையா? அந்த 24 மணி நேரம் கொண்ட நாள் கிடையாது. அப்ப யுகத்தை எடுத்திருக்கிறார் தேவன். முதலாவது நாளில் அப்படின்னா முதலாவது யுகத்தில் தேவன் இந்த உலகத்தை வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொல்லி வெளிச்சப்படுத்த. 6வது யுகத்தில், 6வது நாளில் அப்படின்னு 6வது யுகத்தில் தேவன் மனிதனை படைத்தார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப 24 மணி நேரத்துல மனுஷன் அப்படி படைச்சு அப்படி நடக்கவில்லை, அப்படி படைச்ச மேஜிக் பண்ணல தேவன். ஒவ்வொன்னையும் அழகா படைத்து தன்னுடைய ஞானத்தினால யோசித்து அவைகளை அவர் செய்தார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. சரிங்களா? சோ இப்படி வேதத்தினுடைய ரகசியங்கள், மறைபொருள்கள், இதை அறிந்து கொள்வதற்கான கிருபையை தேவன் தொடர்ந்து தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபையினால் நம்ம இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு முதலாவது உலகத்தில் முதல் பாடமாக இந்த சிருஷ்டிப்பின் சரித்திரம் என்கிற பாடத்தை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். அடுத்தது முதலாவது உலகத்தின் 2வது பாடம், அப்படியே 3வது பாடம் அப்படி பார்த்துட்டு அப்புறம் முதல் உலகம் முடிச்சுட்டு நம்ம 2ஆம் உலகம் போட்டோம். 2ஆம் உலகத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற முக்கியமான பாடங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3வது உலகம் பார்த்து தான் இந்த வேத பாடம் பைபிள் ஸ்டடி முடிவடைகிறது. சரிங்களா? தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள், தொடர்ந்து சரியாக வாருங்கள், ஒத்துழைப்பு தாங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஒரு சின்ன அறிவிப்பு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால வந்து நாங்கள் ஒவ்வொரு போதர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே மூலமாக கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நன்றி சொல்கிறேன். வந்தோடனே சொன்னாங்க அடுத்த வாரம் நமக்கு ஈஸ்டர் பண்டிகை, அதனால அடுத்த வாரம் எல்லாம் காலையில் சர்வீஸ் வச்சிருப்பீங்க. அதனால பிஸியாக இருக்கிறதுனால அடுத்த வாரம் நமக்கு பைபிள் ஸ்டடி கிடையாது. ஏன்னா காலையில் சர்வீஸ் இருக்கும், ஒரு ஈவினிங் சர்வீஸ் இருக்கும். அந்த ஈஸ்டர் பண்டிகையாக இருப்பதுனால அன்றைக்கு முழுவதுமாய் பிஸியாக இருப்பீங்க. அந்த நாள்லேயும் வந்து ஒரு 3.5 மணி நேரம் இங்கே செலவு பண்ணுறது கஷ்டம். அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்காது, மற்ற எல்லா வாரங்களும் நடக்கும். அதே போல் ஒரு சில போதகர்கள் வந்துட்டு அவங்க வந்து எனக்கு மண்டே மாற்றுங்க, மண்டே தானே பாஸ்டர்ஸ்க்கு லீவு அப்படின்னாங்க. நான் சொன்ன பாடங்கள் போய்விட்டது. ஏன்னா நம்ம எல்லா பேனர்லையுமே ஞாயிறு தோறும் தான் நம்ம போட்டுக்கிறோம். அதனால் அடுத்த கிளாஸ் வேணால் இதே போல் 33 பாடங்கள் வேறு எங்கே எடுக்கிறோமோ நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன்.
உங்களுக்கெல்லாம் ஓகே தானே? வந்த 12 பேருக்கும் ஓகே. கர்த்தர் எல்லாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி மட்டும் இருக்காது, அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக உண்டு. கர்த்தருடைய பிரசன்னம் மகிமைப்படுவதாக. அந்த யாருக்கும் நன்றி. உண்மையாக பிரயோஜனமாக இருந்ததெல்லாம் கை தூக்குங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இதை நாங்கள் சுமார் ஒரு 25 வருடங்கள் முன்பாக கற்றுக்கொண்ட சத்தியம். எவ்வளோ லேட்டாக வந்து சேர்ந்துப்பாரு இல்லை? சூரிய வெளிச்சம் போய் சேர்ற மாதிரி அவ்வளோ லேட்டாக வரும். ஆனாலும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இதை நீங்கள் கற்றுக்கொண்டு நான் சும்மா இருக்கேன். ஃபோன் டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மியூசிக் ஸ்டூடெண்ட் தான் பாஸ்டர். ஆனால் மியூசிக் சொல்லி கொடுக்கணும் இல்லையோ, சத்தியத்தை சொன்னதுனால அவர் வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தார். அது ஆனால் அவர் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். நான் நேரம் வந்து நிறைய ஷார்ட்டாக அப்புறமா என்ன சிஸ்டர் எல்லாத்தையும் சொன்னேன். அது ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்று. ஆனால் இனிமேல் புதுசாக வந்தால் தயவுசெய்து கூப்பிட்டு வரேன், குழப்பமாயிடும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இதோடு நம்ம வேற எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணால் நம்ம இனிமேல் வேண்டாம், பாஸ்டோட முடிஞ்சு போச்சு. அதை நான் எழுதிருக்கேன். கடைசி ஜபத்தை பாஸ்டர் சந்தோஷம் அவர்கள் எடுத்தாங்க. பரிசுத்தமும் இறக்கமும் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட நிம்மதிக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்ம கடைசி நாட்களிலே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மளை அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக நாங்கள் கேட்கிறவர்களாக மாற்றம் அல்ல. இதை நாங்கள் நல்லதை எங்களுடைய சபைகளிலும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் கடைபிடிக்க நீ உதவி செய்ய ஆசைப்படுகிறோம். கூடி வந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஆசிரியருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.